இதுனா இது வந்து ஆன்லைன் செஷனுங்கனால கொஞ்சம் நேரடியாக வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. ஆசிரியர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. ஐயா வணக்கங்க ஐயா. என் சொல்லுங்க. பேர் தனலட்சுமிங்க ஐயா. ஐயா இப்ப நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்டோரி மாதிரி வந்து படிச்சோம் இல்லைங்க ஐயா, அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இல்லைங்க ஐயா. அதை வந்து நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து 3ஆம் வகுப்புல சொல்லி கொடுத்தேங்க ஐயா. அது வந்து ஃபர்ஸ்ட் டே கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அதுல திணறலுங்க ஐயா, ஃபர்ஸ்ட் இந்த ரீகால் பண்ணும்போதுங்க ஐயா. நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்க அந்த அதை அப்படியே ரிமைண்டர் மனசுல வச்சுட்டு அதை அப்படியே வந்து திரும்ப சொன்னாங்க ஐயா. பேசிக்கா நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனப்பாடம் பண்ணினேன் அப்படின்னா அந்த ஆர்டரா வரிசையா சொல்றதுல எனக்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க ஐயா. ஆனா அந்த நீங்க சொல்லி கொடுத்த முறையில ஒரு கதை வடிவுல நான் உருவாக்கிக்கிட்டதுனால இதுக்கப்புறம் இந்த வார்த்தை வரும். இங்க பஸ்ல நின்றுட்டு இருந்தாங்களா, பஸ்ஸுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் எங்க போனாங்க, ஹோட்டலுக்கு போனாங்களா, அந்த மாதிரி நானே இமேஜின் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகப்படுத்திக்கிறதுனால ரொம்ப அது அருமையா இருக்குங்க ஐயா. அதே மாதிரி நீங்க அந்த நம்பர்ஸ் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அதுவும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா நீங்க மியூட்ல. ஓகே ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு கடல் மாதிரி, நம்ம எவ்வளவு தூரம் அதுல தேடுறோமோ அந்த அளவுக்கு அதுல விஷயங்கள் கிடைக்கும். இன்றைக்கு சில விஷயங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. உண்மையாலுமே இந்த சமயத்துல வந்து எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா, மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது, அதாவது இது வந்து இந்த நிகழ்ச்சியின் சிறப்பை பற்றி பேச வேண்டாம், நம்ம இது எப்படி பயன்படுத்தலாம், என்ன அது எப்படி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அதை மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ராக்டிக்கல் இது வந்து நம்ம பயன்படுத்தும் போது ப்ராக்டிக்கலாக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பேசுனா நல்லாயிருக்கும். சொல்லுங்க, வேற யாராவது தங்களுக்கு கருத்துக்கள் வந்து சொல்லுங்க. ஐயா நான் சத்யா கோபாலுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு இப்போ ஒரு கொஷினுங்க ஐயா. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து நம்ம 45 நிமிஷம் வந்து பாடம் நடத்துறோம். நீங்க கேமரால வந்தீங்கன்னா, இப்போ நான் கேமரால வரேன்ல, ஏன்னா அப்போதான் ஒரு இன்ட்ராக்ஷன் சரியா இருக்கும். கேமரால வாங்க. நெட்டுக்கு உங்களுக்கு பேண்ட்வித் ரொம்ப கம்மியா இருந்தா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நேருக்கு நேர் பார்க்கும்போது அது சரியா இருக்கும். பேண்ட்வித் ரொம்ப கம்மியா இருக்கு, எங்க இன்டர்நெட் ரொம்ப கிராமத்துல இருக்கு அப்படின்னா அப்போ விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முகம் பேசுறவர் இல்ல, அதாவது ட்ரெஸ் கோட் வந்து அதுக்காக அடுத்த தடவையில இருந்து வந்துடுறோம். அது ட்ரெஸ் கோடை பத்தி ஒன்று பாருங்க, இல்லை இது கேஷுவல் தானே, ஒன்று அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கரெக்டாக முகம் மட்டும்தான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம நேருக்கு நேர் பார்த்து பேசுனா வாய்ஸ்லேயே கேட்குறோம், ரேடியோ மாதிரி இருக்குது, அதனால தான், வேற இல்லை. ஓகேங்க, சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ ஒரு சில மாணவர்களோட அந்த கவனித்தல் திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா அப்சர்வ் பண்றாங்க, அல்லது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட மைண்ட் ஃபுல்லா வேற இதுக்கு போயிடுறான். நம்ம கிட்ட வந்து நம்ம அவனை கூப்பிட்டாதான் அவனோட கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம பக்கம் திரும்புது. அப்ப அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்னங்க பண்ணுவோம்? அதாவது நம்ம அதாவது இப்போ நம்ம என்ன விஷயம்னா, இன்னைக்கு காலையில கூட தினமணியில சிறுவர் மணியில ஒரு ஜோக் பார்த்தேன். நீ எந்த வகுப்புடா படிக்கிறேன்னா, என் தம்பி வந்து ரெட்மியில் படிக்கிறான், நான் வந்து சாம்சங்கில் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு ஜோக் தினமணியில் சிறுவர் மணியில் ஒரு ஜோக் போட்டிருந்தான். நீ என்ன வகுப்பு படிக்கிறேன்னா, நான் வந்து ரெட்மியில் படிக்கிறேன், என் தம்பி வந்து சாம்சங் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த லெவலில் போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஆசிரியர் இல்லாம மாணவன் கற்பது கடினம். அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அவங்க படிக்கலாம். ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் வந்து சில எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியன்ஸு,
ஜீனியஸ் அவங்கெல்லாம் வந்து ஆசிரியரின் துணை இல்லாமல் படிக்கலாம். மற்றவர்கள் எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு ஆசிரியரின் துணையின்றி நம்ம படிக்கிறது அவசியமாகிறது. கற்றல் எப்படிங்கிறது எப்பயுமே வந்து நேரடி அனுபவம் தான். கற்றல்ங்கிறது நேரடி அனுபவம் தான். இது வந்து மறைமுகமாக வந்து கூடுதல் தகவல் பெறலாம், அது ஒரு விளக்கம் பெறலாமே ஒழிய கற்றல் வந்து ஒரு ஆசிரியர் மூலியமாக தான் நடக்கணும். அதனால் வந்து ஒன்று, நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட மாணவன் என்ன அப்படின்னா கவனச்சித்தல் குறைபாடு உள்ள மாணவனாக இருக்கலாம். அப்போ வந்து வேற ஏதாவது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். அதற்கு வந்து நம்ம நேரடியாக நம்ம படிக்கும்போது இது வந்து சின்ன வயசில் இருக்கும், பெரிய வயசில் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் மறையும். சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம நேரடியாக சொல்லும்போது அவர்களுக்கு கொஞ்சம் இந்த கஷ்டங்கள் குறையும். அப்போ நேரடியாக சொல்லும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து அதுக்கான நிவர்த்தி செய்யலாம். கூடுமான வரைக்கும் எந்த ஒரு பாடமும் 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு ஒரு மேலே இருக்க வேண்டாம். எப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் ஒரு பிரேக் பண்ணி நீங்கள் அவங்கள கேள்வி கேட்குறதோ, இல்லை வேற ஒரு மாதிரி பேசுகிறதோ, ஒரு சின்ன கதை சொல்கிறதோ, இல்லை ஒரு நகைச்சுவையை சொல்கிறதோ அப்படி இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க, சரி இவங்க மைக் ஆன் பண்ணிட்டாங்க, இவங்க பேசிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாணவனுக்கு ஒரு திகைப்பு இருக்க வேண்டாம். சரிங்களா? அதனால் வந்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு ஒரு முறை நீங்கள் பேசுனதெல்லாம் கட் பண்ணிவிட்டு யாராவது ஒரு மாணவனை எழுப்பி பேச சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன கதை சொல்லலாம், இல்லை இது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது அந்த ருட்டீன்லேருந்து மாற்றி சொல்லுங்க, அவங்க கவனம் திரும்பும். நீங்கள் ஒரே மாதிரி ஒரே தொனியில் வந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா சரி ஓகே காலையில் பொங்கல் சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அதனால் வந்து உங்கள் குரல் தான் அவங்களை வந்து வசியப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் கஷ்டம் இல்லை, பெரிய வகுப்பு மாணவர்களும் கற்றுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வகுப்பில் அவங்க இப்போ தானே முதல்ல இந்த மாதிரி அறிமுகமாகறாங்க, கற்றுக்குவாங்க, காலப்போக்கில் அவங்க கற்றுக்குவாங்க. நேரடி வகுப்பில் வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூங்க. நல்லதுமா. சரத் சார், இன்றைய வகுப்புக்கு நம்ம போலாங்களா? போகலாமா, போகலாம். இல்லை இது இப்போ இன்றைய வகுப்பு ஆரம்பிச்சிட்டோம், ஆள் வராதுன்னா என்ன கொஞ்சம் இருக்கு. ஆமாங்க ஐயா, வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். குணாயா வணக்கம். அதாவது சூழ்நிலைக்கேற்ற படி நம்மளை வந்து எல்லா உயிரினங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி நமக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்றல் செயல்பாடுகள்ல நம்ம வந்து நிறைய மாற்றங்கள், மற்ற பள்ளியை காட்டிலும் நம்ம பள்ளியில வந்து நிறைய மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். குணாயா மாதிரி ஒரு ஆசிரியர்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி கேட்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மெமரி அப்படிங்கிறது குறையும். அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ஐயா சொல்லி தராரு. அதை வந்து நம்மளுடைய வயது நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளே இந்த அளவுக்கு திணறும் போது நமக்கு பின்னால் வரும் சந்ததியினர் இதுல இருந்து விடுபட்டு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம ஆசிரியர்கள் கத்துக்கிட்டு அவங்களையும் நம்ம தயார்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இன்றைய வகுப்புக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். நன்றிங்க ஐயா, வணக்கம். வரவேற்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியில ஆரம்பத்துல பேசின மாதிரி, அதாவது இதுவரைக்கும் நீங்க கற்றதுல எங்ககிட்ட தெரிஞ்சதுல உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் இல்ல உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். ஐயா, நான் இந்திரா பேசுறேங்க. மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நீங்க சொன்னதுக்கு அப்புறமா வந்து நான் இந்த எழுதுதல் அப்படிங்கிறது சாதாரணமா குறைவாதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு தடவை எழுதி வச்சுக்கலாம். அதாவது இந்த சிபிஎஸ்சில வந்து சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இருக்குங்க. இது எத்தனை வாட்டி நம்ம எடுத்து பார்த்தாலுமே அந்த மனதில வந்து பதியுறது இல்லைங்க. அதை நம்ம ஒரே ஒரு தடவை தாங்க எழுதினேன். அந்த எழுதுதல் அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த மாற்றம் கிடைத்தது இல்லை. அதாவது ஒரு தடவை எழுதினதுக்கு அப்புறமா என்னுடைய மனதுல ஆழமா பதிந்தது. சோ இதோடைய செயல்பாட நான் வந்து என்னால தெளிவா தெரிஞ்சுக்க முடியல. நல்லதுவா, அற்புதம் அற்புதம் அற்புதம். வேற யாராவது சொல்றதுன்னு சொல்லலாம். உங்களது மனதில் என்ன கேள்விகள், இதுவரை கற்றதில் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள், இல்லை ஏதாவது நீங்க வந்து செயல்படுத்தி பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? ஐயா வணக்கங்க ஐயா, என் பெயர் தமிழரசி ஜெகநாதன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த இதுவரை கற்ற வகுப்பு வந்து நீங்க
ஸ்க்ரீன்ல காட்டும்போது நான் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேங்க ஐயா. நீங்க ஒவ்வொன்றா சொன்னீங்க இல்லைங்க, விளக்கம் சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஐயா. இப்போ வந்து தேர்வுகள் நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா எங்களுடைய வகுப்புல. தேர்வுகள் முடிஞ்சோன்னா நீங்க சொன்னதை வந்து ஒவ்வொன்றா நான் செயல்படுத்தலான்னு இருக்கேங்க ஐயா. என்னுடைய குழந்தைகளுக்கு வீட்டில் நான் செயல்படுத்தி பார்த்தேங்க ஐயா. ஒரு 20 வார்த்தைகள் கொடுத்து அதை வந்து கதை மாதிரி சொல்ல சொன்னேங்க ஐயா. அந்த கதைகளை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் சொன்னாங்க, ஆனால் ஒரு சில வேர்டு இடையில விட்டு விட்டு சொன்னாங்க ஐயா. தப்பு இல்லை. சொன்னாங்க ஐயா, ஆனால் வந்து கதையை வந்து கோர்வையாக சொல்லிட்டாங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா. அவங்க மறுபடியும் கேட்டுட்டே இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நிறைய தேர்வு வந்து வீட்டில் எங்களுக்கு வைங்க அப்படின்னு அவங்க புத்தகத்தை எடுத்து காமிச்சு கேட்குறாங்க ஐயா. சரிங்க, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஓகே. அதாவது இதுல வந்து அதிகபட்சம் இப்போ ரெக்கார்டு வந்து 300 வார்த்தைகள். 300 வார்த்தைகள் கதையாக கோர்வையாக நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவர் வந்து கின்னஸ் ரெக்கார்டு படிச்சிருக்காரு. 300 வார்த்தைகள் எழுதினோம். 300 வார்த்தையை வந்து கதையா ஞாபகம் வச்சு சொல்லணும். இப்போ நான் வந்து அதிகபட்சம் 50 வார்த்தைகள் பேசுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தேவையும் இல்லை, நான் முயற்சியும் செய்யலை. சரிங்க ஐயா. தேவைப்பட்டால் நம்ம முயற்சி செய்யலாம். ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்டு வந்து 300 வார்த்தைகள் இந்தியாவில். சரிங்க, நல்லதுங்க. சரி, வேற ஏதாவது நல்லதுமா? வேற யாராவது பேசுறீங்களா? நல்லது, நன்றிங்க ஐயா. நன்றிமா. ஐயா வணக்கங்க ஐயா. நான் மகாலட்சுமி கந்தசாமி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ வந்து ஆங்கில வார்த்தைகளை வச்சு நம்ம கதை உருவாக்குறோங்க ஐயா. அதே மாதிரி சயின்டிபிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்க ஐயா, அதை வச்சு எப்படி நம்ம வந்து கதை எது வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த வார்த்தைகளுக்கு கணக்கே கிடையாது. எந்த மாதிரி மொழி வந்து அதுக்கு ஒரு தடையே அல்ல. நினைவாற்றலுக்கு மொழி என்கிறது உங்களுக்கு எனக்கு அது உங்களுக்கு வசதியாக இருந்தனால சொன்னேன். நீங்கள் எந்த இதுனாலும் சொல்லிக்கலாம். இன்னைக்கு ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு 2-3 டெக்னிக் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் இன்னும் அந்த நினைவாற்றல் வந்து முழுமையான வகுப்பு உங்களுக்கு முடியல. இன்றைக்கு ஒரு சில டெக்னிக் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க எந்த மாதிரி. அதாவது இது வந்து எல்லாமே தனித்தனியாக டெக்னிக்ஸ் தான். நீங்கள் எந்த இடத்துக்கு இது பொருந்தனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் அதை செயல்படுத்தலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகேங்க. எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன வந்து ரியாக்டன்ட் சைட்ஸ், ப்ராடக்ட் சைட்ஸ் என்னென்ன வேணுங்கிறத நம்ம எப்படி ஒரு கதை மூலமா அது சொல்லலாம். அதுக்கு வந்து நீங்க போட்டோசிந்தசிஸ்க்கு நீங்க என்ன பண்ணான்னா ஒரு பாடல் வச்சுக்கலாம். சரிங்க. போட்டோசிந்தசிஸ்க்கு ஒரு பாடல் வச்சுக்கலாம். அது யூடியூப்ல கூட அந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு. போட்டோசிந்தசிஸ் முழுவதுமே அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. இதெல்லாம் நம்ம சொந்த கண்டுபிடிப்பு தான். நீங்களே நம்ம கண்டுபிடிச்ச வேண்டியதான். பட் பாடல் வடிவில் நீங்கள் போட்டோசிந்தசிஸ் கொடுக்கலாம். பீரியாடிக் டேபிள் வந்து பாடல் வடிவில் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பீரியாடிக் டேபிள் நம்ம பேசணுமா ஒரு நாள்? ஆமாங்க ஐயா, பேசணும். பீரியாடிக் டேபிள் பேசணுமா இல்லையா? பீரியாடிக் டேபிள் கதை வடிவில் வச்சுக்கலாம். இல்லைங்கய்யா, நீங்க சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க பீரியாடிக் டேபிள் பண்ணலாம். இன்னைக்கு ஒவ்வொன்றா பேசலாம். சரிங்களா? அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நுட்பங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல பேசணுமோ எந்த இடத்துல எது தேவையோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். பாடல் வடிகளை வச்சுக்கலாம். அறிவியல் வந்து பாடல் வடிகளை வச்சுக்கலாம், இல்ல கதை வடிகளை வச்சுக்கலாம். இன்னைக்கு கூட அது சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. இந்த பைனாமிக்கல் நேம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதெல்லாம் எப்படி குழந்தைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப எளிமைமா. சரி. அது வந்து எனக்கு வந்து ஏறக்குறைய நான் கல்லூரியில் படிக்கும்போது, நான் கல்லூரியில் ஒரு சுமாரான மாணவன் தான் இருந்தாலும் அந்த பேர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரித்தமா பேர் வர்றது, கசாமுசன வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கறதே புதுமையா இருக்கும். புதுமையா நம்ம முதல் கத்துக்கிற மாதிரி. அது வந்து ஒரு ஆர்வத்தோட நீங்க வந்து அதை வந்து அது நேச்சுரலாகவே பதியும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு 10 முறை 20 முறை சொன்னாலும் இன்னைக்கு நம்ம அது ஒரு 3 டெக்னிக் சொல்றதை நீங்க அதில் பாருங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர் அது வந்து மிக மிக எளிது. அது வந்து ஒரு ஆர்வம் தான் அதுக்கு முக்கியம். பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் வந்து அது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த நேம் சொல்லி சொல்லி கூப்பிட்டீங்களா அது மாதிரி வந்துடும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேங்க ஐயா குழந்தைங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நெல்லில் ஒரு பூச்சி இருக்கு. ஒரைசா சட்டைவா அது பேர் நெல். அதுக்கு ஒரு பூச்சி இருக்கு, ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லுவாங்க. நெல்லில் வந்து ஏறக்குறைய 150 வகையான பூச்சிகள் இருக்கு. அது இன்னைக்கு தேதிக்கு எனக்கு வந்து ஒரு 100 பூச்சியோட பேர் சொல்லுவேன், சயின்டிஃபிக் நேம். உதாரணத்துக்கு ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்னு ஒன்று இருக்கு. ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பருக்கு ஆங்கிலத்தில் சயின்டிஃபிக் நேம் வந்து நீல பர்வதா லூஜன்ஸ். நீல பர்வதா லூஜன்ஸ். நீல பர்வதம், ப்ளூ கலர் மலை, நீல பர்வதம்.
நம்ம ஏற்கனவே இது ஒரு நாள் கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த சயின்டிஃபிக் நேம் ஒவ்வொன்றா எப்படி பிரேக் பண்ணுறது, ரேண்டம் நேம்ஸ் ஒரு நாள் பேசுகிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து அது வந்து தனித்தனியாக பிரித்து அது ஒரு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அப்படியே அதை படிச்சிங்கன்னா நமக்கு ஞாபகம் வராது. அது நமக்கு புரிகிற மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு தடவை வேணா கூட மறுபடியும் கூட அதை பற்றி பேசலாம். அது வந்து சரிங்களா? அதை பற்றி பேசலாம். ஓகேங்க. தேங்க்யூங்க ஐயா. நல்லதுமா. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. ஓகே, சொல்லுங்கம்மா, அடுத்தது சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. மீண்டும் தனலட்சுமி செங்கோட்டையன் ஐயா. ஐயா என்னுடைய 3ஆம் வகுப்புலைங்க ஐயா ஆங்கிலம் சொல் தெரிதல் வந்து 15 வார்த்தைகள் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஐயா. கதை வடிவில் தாங்க ஐயா சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க படிக்கும்போது அடுத்த நாள் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு சில வேர்டு வந்து விட்டுட்டு சொன்னாங்க ஐயா. பட் நேற்றைக்கு கிளாஸ்ல நான் கேட்கும் போதுங்க ஐயா அவங்க அந்த 15மே வந்து வரிசை மாறாம அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இங்கிலீஷ் மீனிங், தமிழ் மீனிங் அந்த ஆர்டர்லயே 2 குழந்தைங்க வந்து சூப்பரா சொன்னாங்க ஐயா. வெரி குட். நல்லது நல்லது. இது அதாவது ஆசிரியர் தயாராக இருந்தால் மாணவன் தயார், மாணவன் தயாராக இருந்தால் ஆசிரியர் தயார். ஸோ ஆசிரியர் வந்து எந்த அளவுக்கு அது இன்வால்மெண்ட்டாக சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு மிக சிறப்பாக அமையும். ரொம்ப மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி. வேற ஒருத்தர் இல்லைன்னா நம்ம இன்றைக்கு வகுப்புக்கு போகலாம். வேற ஏதாவது பேசணும்னா பேசுங்க. சரி, யாரும் தெரியல, நடுவில் இருந்தாலும் நம்ம பேசலாம். இன்றைக்கு வந்து ஒரு 2-3 விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கோம். ஈக்குவேஷன்ஸு, டெஃபினிஷன்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதுக்கு கதையெல்லாம் வராதே. கதையில் ஈக்குவேஷன்ஸ்லாம் கதை பேச முடியாது, டெஃபினிஷன்ஸ்லாம் கதை பேச முடியாது. அது வந்து எப்படி பேசுறது? இப்போ நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? பேசுறது தெளிவாக. ஓகே. அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், அர்த்தம் மாறக்கூடாது, அந்த இடம் பொருள் எதுவுமே மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும். டெஃபினேஷன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த வரையறைகள்லாம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கதை வடிவில் படிக்கலாமா, அப்படி படிக்கலாமா அப்படின்னா, அதுக்கு வந்து மெக்கானிக்கல் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. மெக்கானிக்கல் மெத்தடுங்கிறது இனி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மெக்கானிக்கல் மெத்தட் நம்ம தமிழில் வழக்கமாக சொல்லணும்னா, நம்ம கேஷுவலாக சொல்கிறது வந்து மக்கடிக்கிறது, அப்படியே மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மனப்பாடம் பண்ணுறது. மனப்பாடம் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும்னா, நீண்ட நாள் நினைவு வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒரு உதாரணத்துக்கு சின்ன வயசில் நீங்கள் வந்து இந்த ரைம்ஸ் எல்லாம் படித்தவங்க இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு சின்ன வயசில் நீங்கள் அதுக்கு ஒன்றும் அர்த்தம் புரிஞ்சிருக்காது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ங்கிறது எப்பயோ படித்தது இன்னும் ஞாபகம் இருக்கும். சின்ன வயசில் படித்த சில பாட்டுகள் இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து அர்த்தம் புரியல, ஆனால் ரிப்பிட்டேஷன் இப்போ 10 முறை 5 முறை எங்கள் தாத்தா வந்திருக்காரு சொல்லுங்க, இந்த பாட்டு சொல்லு அப்படி சொல்கிறோம். உடனே அது சொல்லும். அப்புறம் இந்த மாதிரி இந்த அங்கிளுக்கு பாட்டு சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்கிறோம். அப்படி அந்த மாதிரி சொல்லி தான் அந்த இது ஞாபகத்துக்கு வந்து ரிப்பிட்டேஷன். சரிங்களா? ரிப்பிட்டேஷன் இஸ் தி மதர் ஆஃப் மெமரி. நீங்கள் எத்தனை முறை வந்து ரிப்பீட் பண்ணுறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு வந்து நன்றாக ஞாபகம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு மொழியே தெரியாத ஒரு ஆளுக்கு கூட நீங்கள் பாட்டு சொல்லி கொடுக்கலாம். ரிப்பிட்டேஷன். ஹிந்தி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஹிந்தி பாட்டு ஒரு 100 முறை கேட்டிங்கன்னா நீங்கள் ஹிந்தி பாட்டு பாடிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்விம்மிங் உங்களுக்கு தெரியாது, ஸ்விம்மிங் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தா நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இந்த ரிப்பிட்டேஷன் ஆர் மெமரி அதை மக்கப் அப்படிங்கிறது எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், இந்த 3ம் தெரிஞ்சதுன்னா எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரிப்பிட்டேஷன் எல்லா டைம்லையும் நல்லதானா? எல்லா டைம்லையும் நல்லது அல்ல. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கற்பனைக்கு வராது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 1200 பக்கம் ஒரு புக்கு இருக்கு வச்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். ஒரு 10வது படிக்கிறவன் 12வது 10வது படிக்கிறவன் ஒரு 6 புக்கு இருக்கும். ஒரு புத்தகத்துக்கு வந்து 200 பக்கம் அப்படின்னா ஒரு 6 புத்தகத்துக்கு 1200 பக்கம் அப்படின்னா நீங்கள் டே 1ல இருந்து டெய்லி 4 பக்கம் மெமரைஸ் பண்ணிங்கன்னா 365 நாள் 65 நாள் விட்டுருங்க, லீவு சாட்டர்டே சண்டே எல்லாம் விட்டுருங்க, 300 நாளில் வந்து நீங்கள் அந்த முழு புத்தகம் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். 300 நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த கண்ணு முன்னாடி அது நிற்கும். அதனால் வந்து
ஒரு நாளைக்கு 4 பக்கம் இப்படியே படிச்சுட்டு, உதாரணத்துக்கு கிரிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட்டில் வந்து 50 ஓவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 20 ஓவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ ரன் எப்படி எடுக்கணும்? முதல் ஓவர்லேருந்து கடைசி ஓவர் வரைக்கும் ரன் எடுத்துக்கிட்டே இருந்தால், யூனிஃபார்மாக இருந்தால் பாசிபிள். நீங்கள் கடைசி 5 ஓவரில் மட்டும் எல்லா ரன்னும் எடுக்க முடியுமா? அப்போ ரன் எடுக்க முடியாது. அப்போது இந்த ரிப்பிட்டேஷன் மெத்தேடு ஆர் வெர்பாட்டிவ் மெத்தேடு ஆர் மெக்கானிக்கல் மெத்தேடு எப்போ சரியாக இருக்கும்னா, தி டே 1 முதல் நாளிலிருந்து வருடத்தின் முதல் நாளிலிருந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப அற்புதமாக கேட்கும். ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னா, பிரெயினுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்ன லிமிடேஷன்ஸ்னால், அன்னன்னைக்கு வரதை ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் வச்சுக்கும், அடுத்த நாள் அதை எரேஸ் பண்ணிடும். ஏன்னா புது மெமரிஸ் வரணும். அதுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, இது தேருமா தேராதான்னு அதுக்கு தெரியாது. அதனால் வந்து உடனே ஃப்ரெஷ் மெமரிஸ், அதுக்கு பழைய மெமரி கூட அழிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ இது ரிப்பிட்டேஷன் ஆர் பை ஹார்ட் ஆர் மக் அடிக்கிறது எப்படி பண்ணணும்னா, எந்த மாதிரி செய்திகள் செய்யணும்னா, முதல்ல வந்து உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்கணும். அதுக்கு வந்து எந்த விதமான கதையோ உருவமோ வடிவமோ கொடுக்க முடியாத மாதிரி இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அதுக்கு நிறைய லாங் பீரியட் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ தான் பள்ளி ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் பரீட்சை வருதுன்னா, அப்போ நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். ரெண்டாவது என்ன பை ஹார்ட் பண்ணணும்னு நம்ம பண்ணணும். அதாவது நாள் கணக்கு பார்த்துட்டோம். வென் எப்போ நீங்கள் பை ஹார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன பை ஹார்ட் பண்ணோம்னா, சயின்டிஃபிக் ப்ராப்ளம், சயின்டிஃபிக் ஃபார்முலாஸு, தெர்மோடைனமிக்ஸ், லூப் டு லூஸ், என்னென்ன உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியாது அதையெல்லாம் இந்த வடிவில் பார்க்கலாம். சயின்டிஃபிக் டேட்டா, உதாரணத்துக்கு எவ்வளோ ஜனத்தொகை இருக்குது, அதுக்கு ஒரு டேட்டா, அது ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது புரிஞ்சிக்க முடியாது. டெம்பரேச்சர்னா என்ன, அது புரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ், மிக முக்கியமாக நிறைய ஃபிசிக்ஸில் நிறைய அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ், அதுக்கு வந்து மனதால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை, இண்டிபெண்டன்ஸ் டே என்னென்ன, ரிபப்ளிக் டே இன்னைக்கு, அது வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒன்று கணக்கு பார்க்க முடியாது. கொட்டேஷன்ஸு, இந்த மாதிரி நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பாடல்களுக்கு எந்த மெமரைசேஷன் இருக்காது. உதாரணத்துக்கு ஹனுமன் சாலிசா, காயத்ரி ஜபம், இதெல்லாம் இருக்குது. மந்த்ராஸ் லிரிக்ஸ், அதுக்கு எந்த கற்பனையும் தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கற்பனை செய்து பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பை ஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புத்தகம் இருந்ததுன்னா தொடர்ந்து டெய்லி தினமும் 2 பக்கங்கள் 4 பக்கங்கள் படிச்சுன்னா வருடத்தின் முடிவில் எல்லா 10 புத்தகங்களும் ஞாபகம் இருக்கும். இதில் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, நான் வந்து எனக்கு இப்போ 11, 12 வந்து சேலத்தில் இருக்கிற சிறுமலர் உயர்நிலைப்பள்ளி 4 ரோட்ஸில் இருக்குது, அதில் தான் படித்தேன். அப்போ வந்து நான் ரொம்ப சுமாரான மாணவன் தான், அதாவது நார்மலுக்கு கீழே தான். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன உந்துதல் காரணமாக சரி கடைசி ஒரு 30 நாள் தான் உட்காந்து படித்தோம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, புரிஞ்சுதோ புரியலோ அட்டை டு அட்டை, அதாவது முதல் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு முறை படிச்சுட்டு வச்சிருவேன். ஞாபகம் வருது, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் அட்டை டு அட்டை படிப்பேன். இது மாதிரி ஒரு 100-150 முறை படித்தேன். எப்படின்னா, முதல் நாள் படிக்கும்போது அது வந்து எனக்கு வந்து ஒரு புத்தகம் முழுமையாக படிக்கிறது 1 நாள் ஆச்சு. 1 வாரம் கழித்து அது வந்து ஒரு 4 மணி நேரத்தில் அது முழுவதும் படிச்சுட்டேன். அப்புறம் நான் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரத்தில் வந்து முழு புத்தகத்தையும் ஒரே கடகடன்னு வாசிச்சுட்டு போயிடுவேன். இது வாசிச்சுட்டு போய் எனக்கு ஞாபகம் இல்லையா, எந்த பக்கம் எதுக்கு, இந்த கேள்விகளை நான் கேட்கல. ஆனால் தேர்வில் போகும்போது அந்த புத்தகம், அந்த வரிகள், அதனுடைய வண்ணம் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நின்னது. இதுதான் பவர் ஆஃப் ரிப்பீட்டேஷன். அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஹவு டு பை ஹார்ட் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கடினமான தேர்வு, கடினமான எண்கள், இல்லை கடினமான ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு பாடம் இருக்குன்னா ஒரு சின்ன புத்தகம் போட்டுக்கலாம். சின்ன புத்தகம் ஒரு 4 பேப்பர் எடுக்கிறீங்க, ஒரு பின் பண்ணிடுறீங்க. அதில் இந்த ஃபார்முலா மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் வண்ண பெண்ணில் எழுதிக்கலாம். அப்போ அந்த பாடத்துக்குரிய பாடம் இது மட்டும் ஒரு 5 லைன் 6 லைன் இருக்கும். இது முடிச்சு போச்சு. அதே மாதிரி வேற ஒரு பாடத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு புக்கு முடிஞ்சோன்னா இன்னொரு புக்கு, அதில் வந்து 5 பக்கம் இல்லை 10 பக்கத்துக்கு மேலே தேவையில்லை.
இப்படியே மாறி 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 நிறைய குட்டி குட்டி புத்தகங்கள் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ, பஸ்ஸில் போகும்போது புரட்டி பார்த்துக்கலாம், இல்லை டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணும்போது புரட்டி பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன பிட்டு பேப்பரில் குட்டி குட்டியாக அழகாக டிசைன் பண்ணி கூட எழுதிக்கலாம். இதுக்கும் இன்னும் அட்வான்ஸ்டாக நீங்கள் போனோம்னா சார்ட் அட்டையில் ஒட்டி கரெக்டாக வெட்டி அதை வந்து நீங்கள் வந்து பெட்ரூமில், கம்ப்யூட்டர் முன்னாடி, டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே ஒட்டிக்கலாம். ஆக்டிவ் ரீடிங்குங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து வாயை விட்டு படித்து கண்ணு நேராக பார்க்குறது. பேசிவ் ரீடிங்னா என்னென்னா, கண்ணு முன்னாடி இருக்கும், அந்த செய்திகள் மட்டும் மனதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ரோட்டில் பெரிய பெரிய விளம்பர பலகைகள் பார்ப்போம். அது வந்து நம்ம உட்காந்து படிக்கிறது இல்லை, ஆனால் அதில் உள்ளே இருக்கிற விஷயம் மூளைக்கு போயிடும். ஒரு தடவை பார்க்குறோம், 2 முறை பார்க்குறோம், அந்த விஷயம் மட்டும் உள்ள அந்த எந்த கடை, என்ன சமாச்சாரம், செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, கரெக்டாக ஞாபகத்துக்குள்ளே போயிடும். அதை நம்ம ஆக்டிவாக உட்காந்து இது வந்து ஒவ்வொரு லைனாக நம்ம உட்காந்து படிக்கிறது இல்லை. அதே மாதிரி பேசிவ் ரீடிங்கில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கடினமாக இருக்கும் அந்த சூத்திரங்கள், ஃபார்முலாஸு, நம்பர்ஸ், இது எல்லாமே சின்ன சின்ன பிட்டாக எழுதி எங்கெங்கெல்லாம் நீங்கள் டெய்லி படுறீங்களோ, கண்ணில் படுதோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் அதை வந்து அங்கங்கே ஒட்டி வச்சுட்டோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அப்புறம் எங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன குட்டி புத்தகங்கள், குட்டி குட்டி விளக்கங்கள், ஒரு அழகாக நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன சின்ன ஃபோல்டர்ஸ் ரெடி பண்ணிப்பேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு டைப் ஆஃப் ஃபோல்டர்ஸ் ரெடி பண்ணிப்பேன். அந்த ஃபோல்டர்ஸ் நானே டிசைன் நானே கிரியேட் பண்ணுவேன். பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிசைன் அப்படியே உங்களுக்கு ஞாபகத்து வரும். நீங்கள் எந்த வகையான ஃபோல்டர்ஸ் போட்டு வச்சிங்களோ அந்த டிசைன் உங்களுக்கு அப்படியே ஞாபகத்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேணுங்கிற இடத்துல வீட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் படிக்கலாம். அப்புறம் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் அந்த எல்லோ கலர் ஃப்ளோரசன்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய கற்பனை திறன் தான். சரிங்களா? காலையில் கண்ணாடி முன்னாடி ஒரு 2-3 விஷயத்துக்கு கொட்டேஷன்ஸ் வச்சுக்கலாம், ஒரு ஃபார்முலாஸ் வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கடினமான பொருட்கள் நினைவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எப்பயுமே வந்து நம்ம மெமரியை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த பழக்கத்தை கைவிடும்போது உங்களுக்கு இந்த மறந்து போகும். நீங்கள் இந்த பேப்பரில் எழுதுறது, அப்புறம் அங்கே ஒட்டிக்கி வச்சுக்கிறது, அதுக்கு டிசைன் போட்டு வச்சுக்கிறது, ஒவ்வொன்றும் யூனிக்காக எழுதிக்கிறது, இதை நீங்கள் வந்து மறக்கும் போது நீங்கள் இந்த பழக்கத்தை விடும்போது இந்த டெக்னிக் மறந்துடும். ஏன்னா ரோட் மெமரிக்கு வந்து இவ்வளோதான் விஷயம். ரோட் மெமரி வந்து நீங்கள் என்றைக்கு நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சோடனே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த மாணவர்கள் அந்த விஷயத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ ரோட் மெமரிக்கு இவ்வளோதான், அதுக்கான ஞாபக சக்தி இவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அதாவது இப்போ நம்ம பேசணும் மக் அடிக்கிறது, ரோட் மெமரின்னு பேசணும். ரோட் மெமரி செய்யலாம். கடினமான மனதிற்கு புரியாத விஷயங்களை எல்லாமே திரும்ப திரும்ப படித்தல், ரிப்பிட்டிஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து மாற்று வழியே கிடையாது. 5 முறை படித்தா புரியலையா 10 முறை படிக்கணும், 10 முறை படித்தா புரியல 20 முறை படிக்கணும். எத்தனை முறை படித்தா புரியுமோ அத்தனை முறைக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரோட பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து எப்படி படிக்கணும்னு சொன்னோம். இப்போ சின்ன சின்ன பிட்டு பேப்பராக இந்த விஷயங்களை எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம படிக்கலாம்னு சொல்கிறோம். சரிங்க. ஸோ இது வந்து நினைவாற்றல் வந்து, அதாவது எப்படின்னா ஒரு செய்தி வருது, அதை வந்து அசைய போட்டு பார்க்குறோம். அது வந்து குறுகிய கால நினைவாற்றலில் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதை லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகிறதுக்கு, நீண்ட கால நினைவாற்றல் கொண்டு போகிறதுக்கு என்ன விஷயம்னா திரும்ப 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 படிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் திரும்ப படிக்கலைன்னா மூளை நினச்சிக்கும் இது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கும். அதனால் வந்து அது என்ன பண்ணும், மறந்துடும், விட்டுட்டு அடுத்த புது இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம மூளைக்கு 60,000 இன்ஃபர்மேஷன் வருது. 60,000 ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அதுக்கு அவசியம் இருந்தால் இல்லைன்னா ஜாம் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் மூளையோட நேச்சுரல் மெக்கானிசம் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரோட் மெமரி என்னைக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும், என்னைக்கு ஏதாவது லாங் டேர்மில் பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கு முந்தி உட்காந்து படிச்சிங்கன்னா எல்லாம் ஜாம் ஆயிரும். ரோட் மெமரி படிக்கணும் முடியாதுன்னா நீங்கள் வந்து லாங் டேர்மில் தான் பண்ணணும். அதாவது ஒரு வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தோ இல்லை ஒரு 6 மாதமாகவோ நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வந்து இன்னும் ஒரு 2-3 டெக்னிக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லோசை மெத்தடுன்னு ஒன்று சொல்கிறேன். இப்போ இது புரிஞ்சுதுங்களா? இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.
ஹலோ ஐயா புரிஞ்சுதுங்க ஐயா. இல்ல, ஏன் நான் ஐயா கேமரால வர புரிஞ்சதுங்க சொல்றேன்னா, ஐயா. அப்ப நம்ம வந்து ஆன்ல இருக்கிறோமா இல்ல கேமரா இது ஆன் பண்ணிட்டு இங்கே வெளியே போயிட்டோமான்னு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து கேமரா ஆன்ல இருக்க சொல்றோம். புரியுதுங்க ஐயா. கேமரா ஆன்ல இருக்க சொல்றோம். ஓகே ஐயா புரிஞ்சதுங்க ஐயா. ஓகே. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு லோசை மெத்தட்னு சொல்றோம். இந்த லோசை மெத்தட் ஆர் லொகேஷன் மெத்தட் ஆர் ஜர்னி மெத்தட் ஆர் மெமரி பேலஸ் மெத்தட், இதுக்கு பல வகைகள் இருக்குது. இது வந்து முதல்லயே நம்ம இதை பற்றி பேசணும், ஒரு நாள் முதல்ல ஆரம்பத்தில் பேசணும். ஐயா மியூட் பண்ணிருக்கீங்க. இப்போ கேக்குதுங்களா? ஓகே, கேக்குதா? ஹலோ கேக்குதுங்க ஐயா. ஓகே ஐயா கேக்குங்க. ஓகே. சீசரோ அங்கே அப்படின்ற ஒரு கிரேக்க நாட்டு அறிஞர் 3ஆம் நூற்றாண்டில் இதை பற்றி ஒரு லெக்சர் கொடுத்துட்ருக்காரு, ஒரு போயட்ரி பேசிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த அரசர் கூப்பிட்றான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. திடீர்னு அந்த பில்டிங் உடஞ்சி விழுந்துருது. உடஞ்சி விழுந்த உடனே அதில் இருந்தவங்களாம் யார் செத்தாங்கன்னு தெரியாது, யார் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது. உடனே சீசரியோ அந்த அறிஞர் என்ன பண்ணாரு, இந்த டெக்னிக் லோசை டெக்னிக். லோசை அப்படிங்கிறது என்ன, ஒரு லொக்கேஷன், ஒரு இடம், அதான் அந்த லோசைன்னு சொல்றது. இந்த லொக்கேஷன் டெக்னிக் வச்சு தான் அவர் வந்து யார் யார் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஸோ இந்த லோசை, லொக்கேஷன், மெமரி பேலஸ், இது எல்லாமே அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களை வச்சுக்கலாம். இதில் வந்து ஆர்டராக ஒரு 15 பொருட்களை ஞாபகம் வச்சுக்கணும், 20 பொருட்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு 50 பொருட்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து மெமரி ஏற்கனவே நம்ம இந்த டெக்னிக் ஏற்கனவே பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் நாங்கள் பள்ளியில் வந்து சொல்லும்போது இந்த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பேசியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு லோசை டெக்னிக் எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்கள் பள்ளியில் வெளியில் இருந்து உங்கள் வகுப்புக்கு போகிறத இடத்த வரத்துக்குள்ளார ஒரு 10 இடம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல நீங்கள் கேட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒன்று போர்டுன்னு ஒன்று இருக்கும், அதை திறந்தால் கேட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் கேட்டு திறந்த உடனே அந்த வாட்ச்மேன்ஸ் ரூம் இருக்கும், டிரைவர்ஸ் ரூமு, வாட்ச்மேன் ரூமாக இருக்கும். அப்புறம் நீண்ட பாதை இருக்கும். பாதையில் எத்தனை மரம் இருக்குது, 1 2 3 4 5 6 மரம், 6 பெஞ்ச் இருக்குது. ஒவ்வொரு பெஞ்சுக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அதை தாண்டி வரும்போது பெரிய அந்த ப்ரேயர் நடக்கிற இடம் இருக்கும். அப்புறம் அதை தாண்டி போகும்போது அந்த ஆஃபீஸ் ரூம் இருக்கும், இந்த பக்கம் ஐயாவோட ரூம் இருக்கும். அப்புறம் அதுக்கு நேராக போனீங்கன்னா மேலே இந்த பக்கம் மாடியில் போனால் முதல் மாடியில், 2வது மாடியில் உங்கள் அறை, 3வது அறை. ஸோ இந்த போகிறதுக்குள்ளார என்னென்ன இருக்கும், கம்ப்யூட்டர் ரூம் இருக்கும், ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அடுத்தது வந்து இந்த லைப்ரரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வரிசை கிரமமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து போர்டு, 2வது கேட்டு, 3வது வாட்ச்மேன் ரூமு, அப்புறம் 4வது வந்து அந்த பாதையில் 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ப்ரேயர் நடக்கிற இடம், அப்புறம் அந்த ப்ரேயருக்கு மேலே நிற்கிற இடம், அப்புறம் அலுவலகத்துக்கு அப்புறம் நேராக கம்ப்யூட்டர் ரூமு, இல்லைன்னா அதுக்கப்புறம் இது இருக்குது கம்ப்யூட்டர் ரூமு, அப்புறம் லைப்ரரி இருக்குது, அப்புறம் மாடிப்படிக்கட்டு இருக்குது, மாடிப்படிக்கட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்பயுமே வரிசைப்படுத்திக்கலாம். இது ஒரு மெத்தட். இந்த வரிசையை வந்து நீங்கள் போகிற பாதையிலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போகிற பாதையில் கூட முதல்ல 10ல் ஆரம்பிங்க, 10 பொருட்கள் ஆரம்பிங்க, அப்புறம் 20 பொருளை பாருங்க, அப்புறம் 30 பொருள், அப்போ அதிகபட்சம் ஒரு 50 பொருள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்க, இது வச்சாச்சு. இதில் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 10 பொருளை 10 இடங்கள் ஞாபகம் வச்சுட்ட உடனே நம்ம இதில் நம்ம என்ன நினைவில் வச்சுக்கணுமோ அந்த 10 பொருளையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு கேட்டுக்கு வெளியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிற்கிறார், முதல் பிரசிடென்ட். கேட்டுக்கு வெளியில் யார் நிற்கிறாங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அந்த படத்தை பார்த்துக்கங்க, இது பார்த்துக்கங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த கேட்டில் ஒருத்தர் வந்து எட்டி பார்க்குறாரு. யார் எட்டி பார்க்குறாரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய பொருட்களை வரிசையாக வைத்து அதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும், ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் அந்த சொல்லுக்கும் அந்த கற்பனை செய்வது ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணிடணும். கேட்டுக்கு வெளியில ராஜேந்திர பிரசாத் நிற்கிறார், கேட்டில் கம்பியை பிடிச்சிட்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நிற்கிறார். இது வந்து ஆட்கள் மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு பீரியாடிக் எலமெண்ட்ஸ் இதே மெத்தடில் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ரேண்டமாக எந்த பொருளாக இருந்தாலும்
நீங்கள் ஒரு வரிசையாக 15 பொருள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை 50 பொருள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டொமினிக் ஓப்ரைன் அந்த ஒரு நினைவாற்றல் நிபுணர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவர்கிட்ட தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம். அவர் என்ன பண்ணுவார்னா 52 கார்டு, ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸுங்கிறது, ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸுங்கிறது சீட்டுக்கட்டில் வந்து 52 கார்டு இருக்கும். இந்த 52 கார்டுக்கும் 52 இடங்கள் லைன் அப்படி ஞாபகம் வச்சுப்பார். 52 இடங்கள் ஞாபகம் வச்சுட்டு கடைசியில் ஒவ்வொரு கார்டையும் ஒவ்வொரு இடத்துல, ஏஸ் ஆஃப் கார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ், டைமண்ட்ஸில் தேர்டு, செகண்ட் பிளேஸ், இப்படி ஒவ்வொரு கார்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே நினைவுபடுத்தி பார்ப்பார். இதற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் 3 நிமிஷம். ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ்க்கு அவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் 3 நிமிஷம். இது வந்து முதல் தடவை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா 3 டெக் வச்சாரு. அப்புறம் அப்போ என்ன 3 பாதைகள், 3 லொக்கேஷனு, ஒரு லொக்கேஷன்ல இருந்து 52 லொக்கேஷன், இப்படி வலைப்பின்னல் மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியாக 53 டெக் ஆஃப் கார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. அப்படின்னா அவருக்கு எப்படி பண்ணாருன்னா முதல்ல 53 லொக்கேஷன்ஸ் வச்சுக்கிட்டாரு, அதில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு லொக்கேஷன் வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்படிதான் அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. இது என்ன இவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த நினைவாற்றலுக்கெல்லாம் நம்ம சொன்ன பயிற்சிகள் எல்லாமே இது எல்லாமே ஆரம்பத்தில் நமக்கு தேவைப்படுகிற விஷயங்கள் தான். ஆனால் காலப்போக்கில் வந்து உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே நம்ம மூளை அந்த மெத்தடுக்கு போயிடும். அதனால வந்து ஆரம்பத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் பயிற்சி செய்யணும். உதாரணத்துக்கு நீங்கள் வரிசை கிரமமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 10 பொருட்கள், 15 பொருட்கள் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். மூன்றாவது நாங்கள் சொல்ல வர வேண்டிய இருந்தது வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது ஜுடிஷியஸ் மெத்தட். ஜுடிஷியஸ் மெத்தட் அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒரு சின்ன அக்ரோனிம் இருக்கு. அக்ரோனிம்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. 5 wives and 1 husband. 5 wives, 5 மனைவிகள் ஒரு கணவன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் W என்னன்னா ஹூ. ஃபர்ஸ்ட் W வந்து ஹூ, செகண்ட் வந்து வென், மூணாவது வந்து வேர், நான்காவது வந்து வாட், அஞ்சாவது வந்து ஒய். இதுக்கப்புறம் வந்து கடைசியா அந்த ஹெச்சுக்கு வந்து என்னன்னா வந்து ஹவ். அதாவது எந்த ஒரு கேள்விக்கான பதிலும் இந்த 5 wives and 1 husband இந்த கணக்குல எவ்வாறு, இது ஏன் நடக்கிறது, சூரிய வெப்பம் எப்படி வருகிறது, ஒளிச்சேர்க்கை ஏன் எவ்வாறு நடைபெறுகிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு விடை கிடைச்சிடும். நீங்கள் ரோட் மெமரியில் நீங்கள் படிக்கும்போது தேர்வுக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் சின்ன வயசில் படித்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், தேர்வு கழிஞ்சு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த ஜுடிஷியஸ் மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு பாடம் படிக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். ஏன் இது நடக்குது, எப்படி நடக்குது, எங்கே நடக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் கேள்வி கேட்டு 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 அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் உங்கள் நோட்ஸ் எழுதிக்கணும், உங்கள் கைடு வச்சுக்கணும், அதுக்கான படங்கள் போட்டுக்கணும். ஏன், எதுக்கு, எப்படி, எங்கே, ஹூ, வென், வாட், வேர் அண்ட் ஒய், இதுக்கு விளக்கம் அண்ட் ஹவு. இந்த ஒவ்வொரு பாடம் படிக்கும்போது இந்த கேள்விகள் மனதிலேயே இருந்துட்டே இருந்தால் உங்களுக்கு மறக்காது. இதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு படம் வேணா ஒன்று போட்டு பார்க்கலான் இருக்கேன். கேக்குதுங்களா ஐயா? நோங்க ஐயா, வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். கேட்கலீங்க ஐயா. ஐயா வாய்ஸ் நாட் ஆடிபிள் ஐயா. இது எப்படி அப்படிங்களா ஐயா? ஸ்கிரீன் ஐயா டேப் ஒரு மட்டும் சில பிரசன்ட் டைம்ல பண்ணுங்க. வந்து நம்ம நீங்க சொல்லுங்க. என்டையர் ஸ்கிரீன் ஐயா என்டையர் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ண வேண்டாங்க ஐயா. ஸ்கிரீன் வந்து டேப் பிரசன்ட் பண்ணுங்க ஐயா. பிரசன்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க ஐயா, டேப் இருக்கு. அந்த டேப்ல எந்த டேப் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கேக்குதுங்களா? 5 wives, 1 husband. இப்ப கேக்குது ஐயா. It's கேக்குதுங்க not ஐயா. really 5 wives. It means 5 W's, 1 H. Means 5 W's are what? Who, when, where, what, why. The name of the husband is how. That means any answer to any question will fall under the 6 headings only.
and we call this judicious method. What does that mean? It means, like yesterday or in the previous module we were discussing about by-hearting method, right? And I told you in fluid mechanics I remembered 780 formulas. If you ask me, can we ask you? Yeah, you can ask me. Will you be able to say? I won't be able to tell you, because the day I stopped using those small little books and the chart papers, I tend to forget. That means that by-hearting method, mechanical method, will be there in your brain as long as you have a reason to hold it. But the moment that purpose is over, automatically it gets deleted. So now I don't remember all those formulas, equations, tables, all of that I don't remember right now, because I don't need to. But this judicious method is a long-term memory. That means you can make something very permanent in the brain. That means what? How I won't remember how the water becomes vapor and comes back as the rain, monsoon cycle, this method. How does the raw iron become steel, this method. How to make oxygen, this method. Tsunami, the reasons why it happens and how can you control the damage, this method. The India's population problem, this method. India Pakistan partition, this method. How does the US president get elected, this method. If I tell you that anywhere you have a long answer question, you need to use this method. Sometimes people, they ask me a question, how do we remember mathematics? Mathematics we don't remember, we understand mathematics. In computer flow chart, left hand side is equal to right hand side. If I take this out, then what will happen? If I take this here, what will happen? So you try and understand the logic. So when in visualization, in memory, so far we have been using our right brain, creativity, something fun. This is about using left brain, about logic and reasoning. So you need to understand the purpose. So if you understand the purpose, the basics are so strong and the concept is so clear that when you go to higher classes, you know how to apply this. That means what? This is the long-term method where you can hold this. This is how you actually study. We all go to school and college only to understand this logical bent of mind, to develop only we go to school. That's why our madam will make us to understand. If that's not the purpose, there's no point in you doing. And by hearting, if you pass, you'll have a lot of problem. See, the part of the country that I come from, a lot of children, they're toppers in IITs, and also they top medical entrance exam, which is the toughest in my country. But those people, when they go through that course of 4 or 5 years, they never top, because in the coaching centers that we have, they spoon feed them like banana. They peel it off and they try and feed it to the children, and children say, sir, should we eat? If you eat, does that not work? And that's what is spoon feeding means. A book, for that it's got a guide, notes and notes and notes, and so much is being spoon feeding is being done, and repeated. They everything they remember, and they go and write exam, they top. If when you go to IITs, the teaching is totally different. So there the professor will say, my name is Professor Hargopal, I teach on nuclear physics, and my chamber is in the 4th block and 5th floor and 6th cabin. This is my mobile number, my email ID. You have a laptop, you have your internet, and then you have the library. Please read it and then get ready for the presentation next Monday. And students are dumbstruck, because here they've been used to getting spoon feeding, and there they don't teach. And that's the reason why when the children, they go there, they go through a lot of stress, and they're not able to pass exam. So many children who are the toppers in the entrance exam, in actual 4 years of course, they're not the toppers. Similarly, big companies, when they come and recruit people, so what they do, children who have toppers, and only by hearting, they don't take them. And imagine for a country like India, 1.3 billion people who are number 1 in memory, number 3 in IQ. You have so many people. Why? So far, we don't have one Indian who is a Nobel Prize winner. Don't talk to me about Amartya Sen, because not Indian is an NRI. Rabindranath Tagore or Mother Teresa or Kailash Satyarthi, they got it for Peace Prize or literature. But in science, in chemistry, physics, no one. But the thing is, here spoon feeding is done. That's the reason why our education is not producing top people like Abdul Kalam. And many of us, we only simply copy. We don't have any innovation. We don't have any discoveries. And small little countries, and their teaching is all about thinking, how they can develop thinking. And that's how they actually learn this method. So if you understand, for example, whenever there's a rain, you see lightning, then thunderstorm. Why? Lightning comes because light travels faster than sound. If you know the reason, you will not forget. In railway track, small gap is given. Why? To take care of the expansion contraction. If you know the reason, you will not forget it.
That means what? This is all about you developing logical bent of mind, you becoming a little more wiser and more mature. This is the permanent memory. Once you understand this concept, you know how to apply them, and using what you learned, how can you innovate something new? This is the actual purpose of our school, college, or university, supposed to be any teacher, and that purpose we lost. That's the reason why I told you on the day one that memory can only become 20 to 30%. You can use this as a supplement. We can never replace the teacher, because teacher has to be there. They'll make you how you can remember what you understand. So both of them you club and you become a lethal weapon. So this entire thing is a supplementary to what we are learning in the school and college. If we can do this, brain becomes so active and so better. Hope you understand this. Why I'm telling, so far whatever happened in this world is happened because of someone asking question. Newton was sleeping under an apple tree one day. He saw one apple falling down. He asked one question: why is it falling down? Why is it not going up? Then he invented gravitational force. Correct? James Watt was making tea. He found the lid was going up and down because of steam. He thought, little steam doing little work. If I make more steam, can I move on machine? Steam engine had come. Remember Archimedes? His king gave him a crown made up of gold. He said, don't spoil the crown. Find out real or impure. He was having his bath. He found body floating, and eureka, he kept on running, and he found out Archimedes' laws of flotation. Wright brothers, they saw birds fly. If they said, if they fly, can we also fly? They found out aeroplane. That means whatever happened because of this only. See, God has given any bird, any animal, any creature has given brain. He has given brain to us also. Only thing is the intellect, the thinking ability only human beings have got. Imagine 5,000 years ago, dogs used to say bow bow. What do they say right now? They even today say bow bow. Any dog will come and tell you in English, I love you, how are you, or where are you going? Means there's no change in language so many years later. Dogs, that time whatever dress, today same dress. That time no dress, now also no dress only. No dog asks, I want a baggy pant, one arrow shirt. Nothing. That time dog what food? Same food even today. No dog is asking for, I want some biryani, I want some rasmalai. No change. That means what? So many generations dogs have taken birth, they've grown up, they become old, they produce children, and they died. But there's no change in the way they live. But think about human beings. We too, the primitive men, the early men who used to live in the forest, caves, we didn't know how to cover our body. Leaves, how to light fire, how to cook food, how to plow the soil. But man had one thinking ability. He asked one question: how can my tomorrow be better than today? How can my children, how can the next generation be better than today's generation? From this one question, that investigation, that interrogation, that judicious bent of mind, people have developed civilization. We all today live in air-conditioned houses. We travel by fast-moving cars. We fly by supersonic jets. There was a time when I used to do training programs going from one place to other place. I used to advertise about my programs in newspapers. I used to, pass on the handbills, and I used to circulate about my program in the cable television. And I used to call people to my seminar, parents and teachers. I will do demonstration, and I will do 7 days program in one city, 7 days program in another city. And I used to miss my whole family. Today, I'm talking to this camera, and you are at your home, sitting in a boardroom, in the drawing room. You are able to talk to me, you are able to listen to me right now. How? It's all because of technology, because internet has brought all of us so close. The whole world has become a global village. You and I, we are virtually next to each other. We can talk to each other. We can actually clarify. So that's the reason why I have changed my bent of mind. I stopped going into places and doing program, because that was the hard way, the smart way. So smart way how? Because somebody thought, I too thought, that today people are become more comfortable. You understand? You have one mobile phone, and you see many young people, they got 2 earphones here, and they are in the railway station, bus stand, or airport. They are not bothered who is to left, who is to right. I used to remember when I used to get stuck in railway station, the train used to be 1 hour delayed. We used to be so much worried what to do for 1 hour. Today, even 3 hours, children or adults, they are in their own world. They are not even bothered, because one mobile, you are watching so many videos there, so many things happening in the mobile. You are able to connect to virtually to anyone. You are able to see to me, yes or no. All because of development, all because of asking question. So right now, whenever you read a question, you should ask this question. So chemistry, physics, engineering,
accountancy, mathematics. So many of you ask me, how do I remember? You don't remember. You understand the concept. Any theorem, how does it involve? Who did it? Where did it? What happened? When did it do? Why did it do? And how did it do? And any question to any answer will fall under the 6th heading only. So when you are in the class, ask your ma'am this question: ma'am, who has done it? Where did he do? What did he do? When did he do? Why he did this way? Why not the other way? How? Ask this question. If you understand the 6 questions, that means you have got the grasp of the entire subject. When you go to the exam next time, the question might come any way it may come, you'll be able to answer because you have understood the basics of the entire question. So your ma'am, your teacher in the school is there only to help you to clarify all those doubts. And that's when you can become a scientist, you can become a doctor, you can become a chartered accountant, you can become, develop that investigative bent of mind. That's the reason why we are going to use the left brain. So you can never take away teacher from your life. He has to be there, she has to be there, and textbook has to be there. Ask questions, and that's how you can retain it for a long time. Because once you have got that by-hearting method, you will forget after purpose is over. But through this judicious method, you are going to have it for a long time. And then what actually happens is, you understood the concept basics and the foundation is very strong. You'll be able to apply them in your day-to-day life, and you'll be able to invent something new. And then I will tell you that one day you can be the Nobel Prize winner, you can be another Abdul Kalam, you can be another Isaac Newton, you can be another Albert Einstein, if only you decide to develop this bent of mind. So this is asking about 6 questions: who, when, where, what, why, and the name of the husband is how. 5 wives, 1 husband technique. This is called judicious technique. This is called long-term memory. This is what we need to use if you study engineering or chemistry, botany, physics, medicine, zoology, or accountancy, or management, or anything for that matter. You have to internalize, you have to ask these 6 questions, and then fundamentals will be perfectly there in the brain now. So don't lose this beautiful method called judicious method. Hope you understood this method. So use this method in your studies and become more and more successful. புரிஞ்சுதுங்களா? கேட்டிங்களா? ஐயா புரிஞ்சதுங்க ஐயா. அதாவது மெக்கானிக்கல் மெத்தட், அதாவது பை ஹார்ட்டிங் ஜுடிஷியஸ் மெத்தட். இந்த கேள்விகளை கேட்டு அதாவது உங்க சிபிஎஸ்சியில் இருந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும்னு நினைக்கிறேன். மற்றவங்களும் இந்த மாதிரி வந்து கேள்விகளை கேட்டு நீங்கள் செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 விஷயம் பார்த்தோம். இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், இது பார்த்தோம், பை ஹார்ட்டிங் ஏன் பண்ணணும்னு பார்த்தோம். செகண்ட் வந்து லோசி மெத்தடுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா மைண்ட் மேப். மைண்ட் மேப் பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், தெரிஞ்சது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். மன வரைபடம். ஏன்னா நம்ம வீடியோ போட்டுட்டோம்னா நீங்கள் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ மைண்ட் மேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு லெசன் ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், பாயிண்ட் வைஸ் வந்து எப்படி கொண்டு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிற ஒரு ஷார்ட் டேர்ம்ல எழுதுறதாங்க ஐயா அந்த மைண்ட் மேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு டிஷ்யூ லெசன் எடுக்கிறோம் அப்படின்னம்னா, டிஷ்யூ வந்து இப்போ அனிமல் டிஷ்யூ எப்படி, பிளான்ட் டிஷ்யூ எப்படிங்கிறது அந்த 2 டைப்பு. அந்த அனிமல் டிஷ்யூல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படிங்கறத ஷார்ட் டேர்ம்ல எழுதுனோம்னா at the time of examination they will know very clearly ஐயா. It's for helpful for the revision time. ஓகே, அதுதாங்க ஐயா. இல்ல சூப்பர். இது வந்து ஒரு பதில். வேற ஏதாவது தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. இது நீங்க சொன்னது முற்றிலும் சரிமா? இதை தவிர வேற கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. மகாலட்சுமி கந்தசாமி ஐயா. மைண்ட் மேப், வெப் சார்ட், மைண்ட் மேப் போத் ஆர் சேமாங்க ஐயா? வெப் சார்ட் வேற, மைண்ட் மேப் வேற. மைண்ட் மேப் முதல்ல பேஸ் அடிப்படை கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிருங்க, அப்புறம் நான் சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ சொல்லுங்க. ஓகே ஐயா. சித்ராமா சொன்ன மாதிரி நாங்க அந்த கான்செப்டை வந்து
ஷார்ட் டேர்ம் மெமரியாக உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி வெப் சார்ட் அல்லது மைண்ட் மேப் போட்டு காட்டுவோங்க ஐயா. அப்புறம் ஒன்றொன்னா அதை வந்து நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க ஐயா. அப்போ அந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு அதில் என்ன சைடு ஹெட்டிங் வருது அதெல்லாம் வந்து மெமரி வச்சுட்டு அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்ட்டு அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேங்க ஐயா. அதனால் டெய்லி யூஸ் பண்ணுறோங்க ஐயா கிளாஸு. இல்லை, தேங்க்யூங்க. நீங்கள் மைண்ட் மேப்புக்கும் மற்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, ஓகே மைண்ட் மேப் நீங்கள் போட்டால் அது மைண்ட் மேப் கிடையாது. ஓகேங்க. நான் படிக்கிறேன்னா நான் போடணும், ம் அதுதான் மைண்ட் மேப்பு. ஓகேங்க. நீங்கள் போட்டால் கான்செப்ட் மேப்பு. ஓ சரிங்களா? நீங்கள் போட்டால் நீங்கள் போட்டு நீங்கள் போட்டது அப்படியே அவங்க காப்பி பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் கால்டு கான்செப்ட் மேப். ஓகேங்க. நானே வந்து அந்த விஷயத்தை யோசிச்சு அதுக்கான வரைபடங்கள் என்னுடைய கற்பனை திறன் தகுந்த மாதிரி போட்டால் தான் அதுக்கு பேர் மைண்ட் மேப். முதல்ல வந்து மைண்ட் மேப்ங்கிற விஷயமே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விஷயம், காமன் கிடையாது. நான் ஒரு மாதிரி படம் போடுவேன், இன்னொருத்தர் ஒரு மாதிரி படம் போடுவாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு மாதிரி படம் போடுவாங்க. ஸோ மைண்ட் மேப்புங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய புரிதல் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருவருடைய அதனுடைய கற்பனை திறன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மைண்ட் மேப்னு இனிமேல் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதுல கான்செப்ட் மேப். நீங்கள் ஸ்டாண்டர்டாக மேப் இருக்குது, அதில் இதில் போட்டுறீங்க, அந்த கான்செப்ட் சொல்கிறீங்க. இதில் வந்து உங்கள் மனதை ஒருங்கிணைக்கக்கூடிய மூளையை பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆனால் மைண்ட் மேப்பில் என்ன விஷயம்னா, நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க, அதை பார்க்குறீங்க, நீங்கள் கற்பனை திறனில் அதை யோசிக்கிறீங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா மைண்ட் மேப்பில் நீங்கள் வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மைண்ட் மேப் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக படிக்கும்போது ஒரு பாதி வேலை செய்யும், அது வெர்பாட்டியமாக எழுத்து கூட்டி படிச்சுட்டே இருக்கிறீங்க. இதில் பண்ணும்போது இந்த மைண்ட் மேப் பண்ணும்போது நீங்கள் வரையணும், பார்க்கணும், கற்பனை திறன் செஞ்சு பார்க்கணும், க்ரியேட்டிவிட்டியும் அதில் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்போது 2 விஷயங்கள் நடக்குது. மூளையோட முழு பகுதியும் அந்த விஷயத்தில் பாடத்தில் கவனத்தில் செலுத்தும் போது உங்களுடைய நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறது. மைண்ட் மேப்பு ஒவ்வொரு மாணவனும் தனித்து அவனுக்கு வேண்டிய மாதிரி அவனுக்கு வரைஞ்சிக்கணும். இது வந்து டீச்சர் எழுதி காப்பி போடுறது கிடையாது. சரிங்களா? நான் வரைஞ்சேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க வரைஞ்சீங்கன்னா எத்தனை பிரான்ச் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் கண்ணால பார்த்து என் கையால வரையணும். சரிங்களா? அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் மைண்ட் மேப்புக்கும் கான்செப்ட் மேப்புக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். நீங்க சொல்றதுல கான்செப்ட் மேப், அதாவது நீங்க சொல்லி கொடுத்து அவன் காப்பி பண்ணா கான்செப்ட், அவனே போட்டான்னா அது மைண்ட் மேப். அவன் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம், எப்படி வேணா போட்டுக்கலாம். ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கணும். சரி, வேற ஏதாவது கருத்துக்கள் தான் சொல்லுங்க. தேங்க்யூங்க ஐயா. நல்லதுமா. வேற கருத்துக்கள் தான் சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. என் பேர் தீபப்ரியா குமாருங்க ஐயா. எம்எஸ்சி நடுநிலை வளராசிரியர். சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டுங்க ஐயா வாட்டர் சைக்கிள் லெசன் நடத்தும் போதுங்க ஐயா, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சிம்பிளா சொல்லிட்டேங்க ஐயா. எவாபரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், கண்ணு இப்ப என்னன்னா ட்ரீஸ்ல இருந்து கூடிய வாட்டர்ஸ் எல்லாம் வந்து சன்லைட்டால எவாபரேட் ஆகிறத வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இப்ப நீங்க அதை டிராயிங்கா பண்ணுங்க. பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிராயிங் அவங்களுக்கு பிடிக்கும்ன்றனால எதுனாலுமே என்ன கான்செப்ட்னாலுமே உடனே ஒரு டிரா பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு 5 minutes கொடுத்துட்டு இருந்தாங்க சார். அப்ப என்னாச்சுன்னா ஒரு குழந்தை வந்து அழகா டிரா பண்ணிருந்தாங்க சார். அம்மா எனக்கு புரிஞ்சுது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு லேக் மாதிரி ஒண்ணு டிரா பண்ணிட்டு சைட்ல ட்ரீஸ் எல்லாம் போட்டுட்டு லேக்ல இருந்து சன் மாதிரி ஒரு பிக்சர் போட்டுட்டு சன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் வர மாதிரி அவனே ஒரு டயக்ராம் டிரா பண்ணி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். ஸோ சன்லைட் வருது, லேக்ல படும்போது அது எவாபரேஷன் சொல்றோம், அதுவே ட்ரீஸ் மேல பட்டு அதுல இருக்கக்கூடிய வாட்டர் போடுறப்ப டிரான்ஸ்பிரேஷன், அங்க வந்து கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகுது கண்டென்சேஷன், அந்த மாதிரி அவனே அப்படியே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஐயா. இதுதான் வந்துட்டு நான் மத்த குழந்தைக்கு ஃபாலோ பண்ணாங்க, எல்லாருமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. சோ மைண்ட் மேப் அப்படின்றதே என்ன பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஐயா. அந்த குழந்தைக்கு நம்ம சொல்ற ப்ராசஸ ஒரு டயக்ராமா வந்து டிரா பண்றதுதான் மைண்ட் மேப் நான் நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்ட். அதாவது மைண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் சவுண்ட். அதுக்கு வந்து மொழி தெரியாது. அடிப்படையில் சொல்லணும்னா பிக்சர், ஒரு எலிஃபெண்ட்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, யானை படம் ஞாபகத்து வரும். இதே வந்து ஒரு 45 உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. ஸோ மைண்டுக்கு வந்து பிக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால தான் அது ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்கள் செய்த முயற்சி அருமையான முயற்சி. அதான் இதில்
இது வந்து வேற என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் மைண்ட் மேப்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ சொல்லுங்க, நான் எனக்கு என்ன தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றேன். டோனி புசான் அவர் தான் இதுக்கு ஐயா ஆத்தர். இன்னொரு கருத்து பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. என்னோட பார்வையில மைண்ட் மேப் அப்படின்றது என்னன்னா, நம்ம வார்த்தையா சொல்ற விஷயங்களை நீங்க சொன்ன மாதிரி நம்ம மனசும் சரி, குழந்தைங்களோட மனசும் சரி ஒரு பிக்சரை தான் வந்து நல்லா கேப்சர் பண்ணிக்குதுங்க ஐயா. அதனால நான் வந்து ரெகுலரா நான் ஃபாலோ பண்ற விஷயம் என்னங்க ஐயா, நான் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ்ல கூட ஒரு ரூட் மேப் போட சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, கோ ஸ்ட்ரைட், நீங்க நேரா போறப்ப அங்க ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்க்குக்கு பக்கத்துல, அந்த மாதிரி தாங்க ரூட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க ஐயா. நான் ஒரு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போதும் அந்த மாதிரி தாங்க. இப்ப சொன்ன அதே கான்செப்ட் தாங்க ஐயா. ஒரு இமேஜினேஷனா ஒரு பிக்சர் ஃபார்ம்ல தாங்க எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். சோ என்னோட பார்வையில மன வரைபடம் அப்படின்றது என்னன்னா, வரைபடம், அந்த வரைபடத்து மூலமா விளக்குறது, அதை மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிறது. அத அவன் ஷார்ட்டா படிக்கிறான், டீப்பா படிக்கிறான்றதை தாண்டி அவனுக்கு அந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கான ஒரு முறை. அவ்வளவுதான். அற்புதமா, அற்புதம். அதாவது மன வரைபடம் வந்து பல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஒண்ணுமில்ல, திட்டமிடலுக்கு அருமையா பயன்படுத்தலாம். ஒரு ப்ராஜெக்ட் போடுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் போடுறீங்க, அதுக்கு திட்டமிடலுக்கு அற்புதம். இப்போ நான் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை நீங்க எப்படி நடத்த போறீங்க, அதுக்கு ஒரு மன வரைபடம் போடலாம். தேர்வில் வெற்றி பெற என்னென்ன விஷயம் தேவை, அதுக்கு ஒரு மைண்ட் மேப் போடலாம். இல்லை இந்த விடுமுறையை நீங்க கழிக்க போறீங்க எப்படி, அதுக்கு ஒரு மைண்ட் மேப் போடலாம். இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அன்லிமிட். ஒரு ஏரோப்ளேன் ஒன்று ரெடி பண்ணணும். ஏரோப்ளேன் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும், அந்த ஏரோப்ளேன் என்னென்னலாம் இருக்கணும், என்ன வசதிகள்லாம் இருக்கணும், இதுக்கு நீங்கள் ஒரு மன வரைபடம் வரையலாம். அதாவது நம்ம படிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்கிறோம், அது இல்லை. படிக்கிறதுக்கு ஒரு பாட்டு, புதிய புதிய திட்டங்கள் போடுறதுக்கு, அப்புறம் புதுசாக விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மன வரைபடம் போடலாம். ஒரு சின்ன உதாரணம் இன்னொன்று சொல்ல போனால், நீங்கள் 11ஆம் 12ஆம் வகுப்பு பாடங்கள் இருக்குது, உயிரியல் இருக்குது, பயாலஜி இருக்குது. பயாலஜியில் இருக்கும்போது முதல்ல வந்து அந்த புத்தகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து உயிரியல் வால்யூம் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. முதல் பாடம் என்ன, 2வது பாடம் என்ன, 3வது பாடம் என்ன, 4வது பாடம்னா, 5வது பாடம் என்ன, அப்போ மொத்தம் எத்தனை பாடம் இருக்குது, ஒவ்வொரு பாடத்தின் பேர் என்ன, எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வரைக்கும், இப்படி ஓவராலாக போட்டுறோம். செகண்ட் மைண்ட் மேப் என்ன சொல்கிறோன்னா, ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு பாடத்தை மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு மைண்ட் மேப் போடுறோம். 3வது என்ன பண்ணுறோம், அதில் ஒரு பாடத்தில் ஒரு பர்டிகுலர் லெசன், பர்டிகுலர் பார்ட், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இல்லைன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், அது மட்டுமே எடுத்து ஒரு மைண்ட் மேப்பை அழகாக போடுறோம். இது வந்து இப்படி தான் போடணுமா அப்படி தான் போடணுமாலாம் ஒன்றும் கிடையாது. ஈச் மைண்ட் மேப் இஸ் யூனிக், தனித்துவமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டத்துக்கு போடலாம். இது சரியான மைண்ட் மேப்பு, இது தப்பான மைண்ட் மேப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சரிதான். விஷயம் என்னன்னா, அதில் வந்து அந்த பாடத்தில் வர்ற முக்கியமான அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துடணும். அது இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்துடும். அதில் நீங்கள் வந்து கதையாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து விஷுவல் நோட் டேக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது நோட்ஸ் வந்து நம்ம நார்மலாக எழுதுவோம், நோட்டு அது வந்து இந்த நோட் எழுதுவோம், அதாவது லீனியர் நோட் டேக்கிங் சொல்லுவாங்க. லீனியர் நோட் டேக்கிங்கில் லைனாக ஒரு வார்த்தைகள் கூட விடாமல் நீங்கள் பேசணும். ஆனால் விஷுவல் நோட் டேக்கிங்கில் வந்து நம்ம எக்ஸாக்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், ஒரு பாயிண்ட் கூட அதில் மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அதில் மிக முக்கியமான விஷயம். இதில் வந்து மூளையின் 2 பக்கங்களுமே செயல் என்னப்படுது. இதுதான் பாருங்கள், டோனி புசானோட புக்கு. ஒரு டோனி புசான் தான் இவர் இப்போ சமீபத்தில் தான் இறந்தார். இன்டர்நேஷ்னல் லெவல் ஆதர். இது தமிழில் கூட இருக்குது. இந்த புத்தகம் மன வரைபடம் சொல்லியிருக்கு இந்த ஒரு டாப்பிக்கு. இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அன்லிமிட்டட். இது வந்து க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் மெமரி, அப்புறம் ப்ரோக்ராமிங்கு, எல்லாத்துக்குமே இது வந்து மன வரைபடம் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துகிறோம். இது ஒரு பெரிய டாப்பிக்கு. நீங்கள் நடத்தும் ஒவ்வொரு பாடத்துக்கும் நாங்கள் ஒரு தடவை என்ன பண்ணோம், ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒவ்வொரு 5 மாணவர்களாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாபிக் கொடுத்துட்டோம். அவன் சார்ட் கொண்டு வர சொன்னால் டாபிக் கொடுத்துட்டு இது இப்படி தான் படிக்கணும் இப்போ கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கில் வந்து அடிப்படை விவரங்களை சொல்லிவிட்டு அவங்க படங்களாக வரையணும், மன வரைபடங்களாக வரைந்து அதை வந்து ஒவ்வொருத்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு மறக்காது. இதுதான் அந்த மைண்ட் மேப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். இது மைண்ட் மேப்பில் பற்றி இன்னும் தனியாக பண்ணால் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் மிக முக்கியமாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரையக்கூடாது. கலர், மல்டி கலர்ஸ், எவ்வளோ தூரம் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் கலர்ஃபுல்லாக இருக்கும். எழுத்தாக இருக்கக்கூடாது, பிக்சர்ஸ் யூஸ் பண்ணணும், டேட்டா இருக்கட்டும், எழுத்துக்கள் இருக்கட்டும்,
வண்ணங்கள் இருக்கட்டும், எவ்வளோ தூரம் வண்ணங்கள் அதிகபட்ச வண்ணங்கள் போக போக உங்களுக்கு வந்து புரிதல் நல்லா இருக்கும். அந்த கலர் வந்து ஒரு இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, நீங்கள் எங்கே வேணாலும் இதை ரிகர்ஸ் பண்ணலாம். அதாவது ஒத்திகை பார்க்குறது, திரும்ப படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு மனவரைபடம் வரைஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, இல்லை ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கீங்க, இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறீங்க, திடீர்னு அந்த மனவரைபடத்தை அப்படி மைண்டில் நினைவாற்றப்படுத்தி இந்த மனவரைபடம் இதில் 5 பிரிவுகள் இருக்குது. 5 பிரிவுகள் முதல் பிரிவில் சின்ன சின்ன பிரிவு வருது. இதில் என்ன வருது என்ன வருது என்ன வருது அந்த என்ற முழு பாடத்தையும் உங்கள் கற்பனையில் ஓட்டி பார்க்கலாம். அப்போ உங்கள் நினைவாற்றல் கூடும். ஒரு ஸ்டேஜில் இந்த டோனி புசனுடைய கோர்ஸில் அவர் வந்து நினைவாற்றலுக்கு வந்து மன வரைபடம் மட்டுமே போதும்னு சொன்னார். அதனால் வந்து மன வரைபடம் உங்கள் மாணவர்களுக்கு அவர்களாகவே வரைய கற்றுக் கொடுங்கள். அது சின்ன வயது மாணவர்களுக்கென்று இல்லை, மிக முக்கியமாக 6, 7, 8, 9, 10 அவர்கள் வந்து தம்முடைய பாடங்கள் முழுமைக்கும் இது போன்ற வரைபடங்கள் வரைந்து கொடுத்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து நம்ம பள்ளிக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கேன். அதாவது கெமிஸ்ட்ரிக்கு இது வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பாடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா எல்லா பாடத்துக்கும், மேக்ஸ் கூட நல்லாயிருக்கும். மிக முக்கியமாக இந்த ஃபேக்ட்ஸ், பயாலஜிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் வந்து நம்ம பள்ளியில் இதுக்கான ஒரு அந்த ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு புத்தகம் வரவழைச்சி ஒவ்வொரு பாடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு மன வரைபடம் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் நம்ம பள்ளியில் இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது கான்செப்ட் மேப். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஏற்கனவே வரைஞ்சி வச்சுட்டா அது கான்செப்ட் மேப். நீங்களாக அந்த பாடத்தை புரிஞ்சு படிக்கும்போது அது வந்து மைண்ட் மேப்பாக மாறுது. நீங்கள் வரைஞ்ச மைண்ட் மேப்பு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதுதான் என்னுடைய சாராம்சம். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம், இது ரோட் லேர்னிங், வெர்பாட்டிம் மெக்கானிக்கல் மெத்தட் பற்றி பேசணும். ரெண்டாவது ஜுடிஷியஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு டெக்னிக் சொல்லணும். ஜுடிஷியஸ் மெத்தட் வந்து 5 wives and 1 husband. ஹூ, வென், வேர், வாட் அண்ட் ஹவு, இந்த கேள்விகள் பாடத்தில் நம்ம கேட்கணும். மூன்றாவது நம்ம பேசினது வந்து மன வரைபடம் ஏன் வரையணும், மன வரைபடம் பற்றி தனியாக. அது மன வரைபடம் இப்படி சொல்லக்கூடாது. என்னென்னா நீங்கள் அதை வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு பார்க்கணும். ஸோ போட்டு அது பழகி பார்க்கும்போது நம்மளுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் 4 இன்றைக்கி கற்றுக்கிறது லோசை மெத்தட் ஆர் லொக்கேஷன் மெத்தடுக்கு வந்து நான் வந்து ரோடில் போகணுமா, நடந்து போது பார்க்கணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு ரூமில் இருக்கிறீங்க, அந்த ரூமில் முதல்ல கதவு இருக்கும். கதவு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், ஒரு ரேடியோ இருக்கும், ஒரு டிவி இருக்கும், அதில் பக்கத்தில் ஒரு பீரோ இருக்கும், அப்புறம் ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு லைட் இருக்கும், ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்திட்டு ஒரு 10 லொக்கேஷன்ஸ் 20 லொக்கேஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். இது வந்து ரூம் மெத்தட். இதே வந்து ஒரு மாளிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாளிகையில் வந்து ஒரு எப்படியும் முன்னாடி ஒரு 5 அறை இருக்கும், பின்னாடி ஒரு 5 அறை இருக்கும், மாடி மேலே இருக்கும். ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு பொருளை வச்சுக்கலாம். அது வந்து இதுக்கு பேர் வந்து ரோமன் ரூம் மெத்தட். அதாவது இப்போ மெமரி பேலஸில் இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வரிசை கிரமம் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விரும்புகிறது. இன்றைக்கு 4 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள், நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள், நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீங்களா, இதை பற்றி நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு நம்ம கான்செப்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த மைண்ட் மேப் நம்ம போடலாங்க ஐயா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நியூட்ரிஷன், இந்த மாதிரி வர்றதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த பசங்களை வந்துட்டு நம்ம சும்மா ஒரு ஓரல் ரீடிங் விட்டுட்டு நம்ம மைண்ட் மேப் போட சொல்றோம். ஆனா வந்துட்டு இப்ப அதுல வந்து அந்த சயின்டிபிக் டேர்ம்ஸ் வருது அப்படின்னா அவங்க வந்து கேக்குறாங்க, இது வந்து நாங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாமா அப்படின்ட்டு. பட் ஆனா சயின்டிபிக் டேர்ம்ஸ் வந்து அவங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறப்ப அது கண்டிப்பா மிஸ்டேக் வரும் இல்லைங்க ஐயா. அத வந்து நம்ம அதாவது சயின்டிபிக் டேர்ம்ஸ் வந்து ஏற்கனவே இதுக்கு ஒரு முறை நம்ம பேசியிருக்கோம், எப்படி மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பேசியிருக்கோம். சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் அதில் நம்ம மாற்ற முடியாது. சயின்டிஃபிக் டேர்ம்ஸுங்கிறது அதில் என்னவா இருக்குதோ, ஆனால் அதற்கு கீழே வந்து ஒரு விளக்கம் எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கு கீழே சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன குறிப்பு மாதிரி போட்டு உங்களுக்கு எப்படி படித்தால் புரியுமோ அப்படி நீங்கள் அதில் வச்சுக்கலாம், அதில் எழுதிக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். ஒழிய நீங்கள் உங்களுக்கு உங்கள் மெத்தடில் உங்கள் புரிஞ்ச மெத்தடை எழுதிட்டீங்கன்னா ஒரிஜினல் மெத்தட் வந்து மறந்து போயிடும்.
ஒரைசா சட்டைவா அப்படிங்கிறது ஒரிசால சாட்டர்டே ரைஸ் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கணக்கில் வச்சுட்டா ஓகே. அவன் கடைசியில் வந்து ஒரைசா சட்டைவா போட்டு அதுக்கு ஒரிசா சாட்டர்டே ரைஸ் அப்படின்னு போட்டால் ஓகே. நீங்கள் இது மட்டும் போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த ஒரிசாவில் சாட்டர்டே மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அது என்ன வார்டு ஞாபகம் இல்லைங்க அப்படின்றவாங்க. சரிங்களா? முதல்ல முழுமையான ஒரிஜினல் இது இருக்கணும். அது கீழே வந்து இந்த விஷயம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இருக்கணும். சரிங்களா? மைண்ட் சொல்லுங்க. ஓகே, வேற நல்லதுமா. அடுத்தது வேற இருந்து சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, வேற விஷயம் இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் இந்திரா பேசுறேன். இப்ப நீங்க சொன்ன மெத்தட்ல வந்து அதாவது இந்த ஜுடிஷியஸ் மெத்தட், ரோட் மெமரி, இதை வந்து நம்மளுடைய பாடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அப்படித்தானே? ஆமாங்க, ஆமா. அதாவது எந்த இடத்துல எது பொருந்துமோ அது செய்யணும். நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு பாடத்தை இப்படிதான் படிக்கணும்னு நான் சொல்லவே கிடையாது. நீங்க உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு எது சுகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கற்பனை திறன், உங்களுக்கு எப்படி தேவை, அதை பொறுத்து இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால எதுக்கும் ஸ்டாண்டர்ட் இது இருக்கு பாருங்க. பீரியாடிக் டேபிள் மெமரைசேஷன் மட்டும் ஒரு 10 டெக்னிக் இருக்குது. சரி, 10 டெக்னிக்ல பீரியாடிக் டேபிள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டெக்னிக் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டெக்னிக் பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சது. ஓகே. இன்னும் எவ்வளவு நேரமா இருக்கு? நமக்கு நேரம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீங்க கேள்விகள் கேளுங்க. ஆசிரியர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லைனாக்கா நம்ம ஐயா சொல்றாங்கன்னா பார்த்துக்கலாம். பீரியாடிக் டேபிள் ஞாபகம் இருக்குன்னா எப்படி ஏதாவது உங்களை பற்றி பேசியிருப்போமா? பீரியாடிக் டேபிள் பற்றி இல்லைங்கய்யா, நீங்க பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பீரியாடிக் டேபிள்னு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறேன். இது ஏற்கனவே ஒரு முறை நம்ம பேசி இருக்கோம். பீரியாடிக் டேபிள் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறேன். பீரியாடிக் டேபிள் வந்து ஒரு நிமிஷம் பவர் பாயிண்ட் எடுத்துடுறேன். இல்லை, இது இந்த பாயிண்ட்டை முடிச்சிருங்க. நம்ம அடுத்தது பீரியாடிக் டேபிள் பற்றி பேசிக்கலாம். அதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். இன்றைக்கு 4 விஷயங்கள் பேசியிருக்கோம். இதற்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் பேசியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கொண்டவை, கற்றுக்கொள்ளாதவை, மறந்தவை, தெரிந்தவை இல்லை ஏதாவது சொல்லுங்கள். ஐயா, இப்போ அந்த ரிப்பிட்டேஷன் மெத்தட் நம்ம சொல்றோம் இல்லைங்க ஐயா. இப்போ ஒரு கான்செப்டை வந்துட்டு பசங்க வந்துட்டு அது இங்கிலீஷ்ல தான் படிக்கணும், இங்கிலீஷ்லயே தான் ரிப்பீட் பண்ணணுன்றது இல்லாம அதை வந்து அவங்களோட மதர் டங்குக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு கூட சொல்ல அலோவ் பண்ணலாமா? இல்ல, அதுல என்ன விஷயம்னா டெஃபினிஷன்ஸ் வந்து இங்க அந்த எதுல இருக்கோ அதுல ஒன்றும் மாற்ற முடியாது. டெஃபினிஷன் இல்லாம வேற ஏதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னம்னா அது ஓகே. அதாவது டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ், கான்ஸ்டன்ட்ஸ் இது எல்லாமே நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. சரிங்க ஐயா. அப்போ வந்து அதுக்கு வந்து ரிப்பிட்டேஷன் தி பெஸ்ட் மெத்தட். ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு 40 ஃபார்முலா படிக்கணும், அல்ஜிபிரிக் ஃபார்முலா நடக்கணும் அப்படின்னா எல்லாமே குட்டி குட்டியாக அங்கங்கே எழுதி வச்சுக்கிறது, அங்கே கண்ணு முன்னாடி எழுதி வச்சுக்கிறது, கண்ணாடியில் எழுதி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து செய்யலாம். மற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு எப்படி புரியுமோ ஜுடிஷியஸ் மெத்தடுக்கு போய்க்கலாம். புரியறதுக்கு இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இப்போ பிளட் வருது லங்ஸ்ல இருந்து, இந்த வால்வு வந்து இந்த வெயின் வந்துட்டு எடுத்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு தமிழ்ல அதை சொல்லி பார்த்துட்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க, பண்ணிட்டு அதை மறுத்து இங்க கொண்டு வர்றாங்க. அது பழக்கம் அந்த மெத்தட். இல்ல அது கரெக்ட் தான். என்ன விஷயம்னா எப்பயுமே நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற மொழி தான் நமக்கு வந்து தாய்மொழி. இப்போ நீங்கள் வந்து தமிழில் இப்போ வீட்டில் பேசுகிறாங்க, பள்ளியில் வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா மூளையில் இந்த 2 ப்ராசஸும் நடக்கும். முதல்ல ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு போகும், தமிழ்லேருந்து
மறுபடியும் வந்து அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழில் ஆன்சர் ரெடி ஆனோன்னா அது மறுபடியும் ஆங்கிலத்துக்கு கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் நடக்குது. இதனால தான் நமக்கு வந்து தாய்மொழி கல்வி சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த கன்வர்ஷன் ப்ராசஸே உங்களுக்கு கட் ஆகிடும், தேவையில்லை. தமிழ் மொழியில் படித்தா தமிழ் மொழியில் படிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி கொடுத்துட்டு அது தமிழ் மூளை வந்து என்ன பண்ணும், தமிழ் படித்து தான் பார்க்கும். பார்த்துட்டு அதுக்கு ஆன்சரை தமிழில் ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஆங்கிலத்தில் கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 2 வேலை நடக்குது. அப்போ நம்ம மூளைக்கு வந்து 2 மொழி படிக்க முடியாதா? படிக்கலாம். 2 மொழி படிக்கலாம். ஒரு அடிப்படை கல்வி வந்து ஆரம்பத்தில் இருந்துட்டு அப்புறம் பின்னாடி வந்து 2 மொழி, என்ன 3 மொழி, 5 மொழி கூட கற்கும். மூளைக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. பட் வந்து அடிப்படை புரிதல் வந்து தாய்மொழியில் தான் இருக்கும். தாய்மொழி தான் அதை பேசுது. அப்போ தான் நீங்கள் அவங்க இப்போ மாணவர்கள் வந்து இயற்கையாக தான் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா மாணவர்கள் அவர்களுக்கு இயல்பாக என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டுருக்கு. பட் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதை வந்து ஹார்ட்னா நீங்கள் ஹார்ட் படமே போட வேண்டிய அவசியமே இல்லை. ஹார்ட்னா ஹார்ட் படம் வந்து மாடல் காட்டிட்டு அதில் எப்படி இருக்குன்னு காட்டிட்டு அடிப்படை என்ன, நீங்கள் அந்த ஹார்ட் படத்தில் அந்த ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நமக்கு புரியாது எங்கேருந்து எது வருது அப்படின்னு. அதுக்கு சின்ன 4 கட்டங்கள் போட்டுக்கலாம். மேலே ஒரு வால்வு வச்சுக்கலாம், கீழே ஒரு வால்வு, ஒரு டியூப் வச்சுக்கலாம். அந்த பக்கம் 2, மேலே ஒரு டியூப் கீழே ஒரு டியூப், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேர். ஸோ முதல்ல இங்கேருந்து பம்ப் பண்ணி கீழே வருது, அங்கேருந்து பம்ப் பண்ணி வெளியில் போகுது. இது எங்கே போகுது, இது எங்கே போகுது, இப்படின்னு ஒரு எளிமையாக அவங்களுக்கு செஞ்சுட்டு இந்த மாடலில் ஹார்ட் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரிஜினல் மாடல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக புரியும். நீங்கள் ஓப்பனிங்கே அந்த ஹார்ட் ஷேப்பில் போட்டிங்கன்னா இது என்ன கோணையாக இருக்குது, எங்கே வருது, ஏது போகுது அவனுக்கு மாணவனுக்கு புரியாது. அதனால் வந்து முதல்ல எளிமைப்படுத்திட்டு அந்த மாதிரி நீங்கள் போகலாம். சரிங்க ஐயா. அதனால அப்ப கன்வர்ஷன் மெத்தடுங்கிறது ஓகே, நம்ம ஃபாலோ, அதாவது ஒரு சில கன்வர்ஷன் வந்து விஷயம் அது இயற்கையாக நடக்குதுமா. நம்ம ஒன்றும் அது பெருசாக அது வந்து நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் நம்ம எல்லாமே வந்து ஆங்கிலம் வந்து நம்ம மொழி அல்ல, வேற்று மொழி. நம்ம தாய்மொழிக்கு வந்து அது வந்து வந்ததுக்கப்புறம் தான் அது போகும். சரிங்க ஐயா. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து தாய்மொழிங்க தமிழ், ஆனால் நீங்கள் வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்க, உங்கள் தாய்மொழி வீட்டில் பேசி பழக்கமே இல்லை. அங்கே நீங்கள் என்ன மொழி பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்கள் தாய்மொழி. அப்போ நீங்கள் எப்போ எது கேட்டாலும் உங்களுக்கு ஹிந்தியில் கன்வர்ஷன் ஆகிட்டு தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அந்த ஊரில் நமக்கு என்ன மொழி ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற மொழி என்னவோ அது பிரகாரம் பேசிட்டு தான் நடக்கும். சரிங்க. நல்லதுமா. வேற அம்மா, இந்திராமா, வேற ஏதாவது விஷயம் இருந்தால் பேசலாம். ஆசிரியருக்கு எல்லாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வகுப்பு முடிச்சுக்கலாமாங்க? முடிச்சுக்கலாம். ஆசிரியர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வித்யா சுப்பிரமணியங்க ஐயா, கணித ஆசிரியருங்க ஐயா. வந்து வகுப்புலிங்க ஐயா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரீகால் மெத்தட்ல மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து டெய்லியும் காலையில அவங்கள ஒரு முறை மட்டும் படிக்க சொல்லியிருக்கேங்க ஐயா. இது வந்து சிறந்த முறைங்களா இல்ல வேற ஏதாவது முறை? என்னுடைய சேனல்லே வந்து 10 வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வந்து நம்ம குரூப்பில் கூட வேணா போடுறேன். ஆர்தர் பெஞ்சமின் சொல்லி ஒரு சிறந்த கணித நிபுணர் ஒருத்தர் இருக்கார். ஒரு ஃபாஸ்டர் தென் கால்குலேட்டர். நீங்கள் கணிதம் தான் எனக்கு ரொம்ப அப்படின்னா அதற்கு வந்து அதில் கரை கடந்து போயிடணும். அது ஏன்னா கணிதம் வந்து கணிதத்தை வச்சுட்டே வந்து கேரியரை பில்டப் பண்ணலாம். ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிங்கன்னா அவங்களை வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம். மாணவர்கள் அது கணிதம் மட்டுமே படிச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய கற்றுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த 10 அதாவது 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள இந்த வாய்ப்பாடு வந்து அவங்க வந்து இப்போ அவங்க வெர்பாட்டிமாக கற்றுக்கலாம். ஆனால் வந்து அந்த அடிப்படையை வந்து எளிதாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கான இது நான் என்னோடய வெப்சைட்டில், என்னோடய குரூப்பில், ஐ மீன் என்னுடைய யூடியூப் இதில் இருக்குது. நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஆர்தர் பெஞ்சமின் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவர்கள் மாணவர்கள் வந்து கணிதத்தில் ஏன் நம்ம கஷ்டம்னா அது ரொம்ப லாஜிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆசிரியர்களை பொறுத்து தான் அந்த கணிதம் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆசிரியர்கள் வந்து அந்த கஷ்டத்தை போக்கிட்டாங்கன்னா கணிதம் மாதிரி மார்க் வாங்கிறதுக்கு ஒரு இதே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து எனக்கும் அந்த கணிதத்தின் மேலே ஒரு கஷ்டம்தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த கணிதத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு பண்ணணும். மாணவர்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது எளிமையாக்குறது எப்படி,
ஸ்கொயர் பண்ணுறது எப்படி, மல்டிப்ளிகேஷன் எப்படி, ஈஸியஸ்ட் மெத்தட். ட்ரக்கேட்டன்பெர்க் ஆஃப் ஸ்பீட் சிஸ்டம் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, இந்த ஆத்தர் பெஞ்சமின் அவர் ஒரு மெத்தட் வச்சுருக்காரு, பல மெத்தட் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கணிதத்தை எளிமையாக்குறது. வாய்ப்பாடுகளை நீங்கள் கூட அது அந்த முறையில் செஞ்சு காட்டலாம். நான் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு தளத்திலே நான் போடுறேன். சரிங்கய்யா. நல்லதுமா, நன்றிங்கய்யா. நன்றி. ஓகே இந்திராமா, ஐயா வகுப்பு இது பார்க்கலாங்களா? ஒரு இன்னும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும் சொல்லுங்க. இருந்தால் ஒரு நான் உங்களுக்கு ஒரு ஐயா நீங்க பீரியாடிக் எலமெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் சொல்லித்தரேன். சொல்லுங்க ஐயா, பரவாயில்ல. பீரியாடிக் எலமெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் பீரியாடிக் தனிமை வரிசை அட்டப்படை, இது வந்து 10வது 12வது படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து எளிமையாக எப்படி இது வந்து ஒரு முறை ஒரு மெத்தடு. நீங்கள் வந்து இதே மெத்தடை ஒரு 10 முறை படிச்சுட்டு அப்புறம் வந்து சாங் மெத்தடில் போய்க்கலாம். சாங் மெத்தடு கூட அவங்க அடுத்த முறை உங்களுக்கு சொல்கிறேன். சாங் மெத்தடில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஞாபகம் இருக்கும். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர் வந்து நம்பர் 1 வந்து ஹைட்ரஜன் சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டர் மேலே ஹைட்ரஜன் எழுதியிருக்கு. இந்த ஹைட்ரஜன் சிலிண்டர் என்ன விஷயம்னா, அதுக்கு மேலே ஒரு பலூன் கட்டியிருக்காங்க. ஹைட்ரஜன் சிலிண்டரில் ஒரு பலூன் கட்டியிருக்காங்க. அது பிங்க் கலரில் அதில் மேலே ஹீலியம்னு எழுதியிருக்காங்க. ஸோ 2வது எலமெண்ட் வந்து ஹீலியம். 3வது எலமெண்ட் வந்து அந்த ஹீலியம் கட்டினால ஹீலியம் வந்து லேசான காற்று, அதை வந்து என்ன பண்ண மேலே பறக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் சிலிண்டரை தூக்கிட்டு மேலே போகும்போது அது வந்து ரொம்ப சில்லாக இருக்குது. மேலே இருக்க சில்லாக இருக்கும்போது அது மூச்சு திணறி அது மூக்கெல்லாம் அடப்பட்டு சரியாக அதனால் பேச முடியல. லித்துன்னு அதை சொல்ல முடியல. அதனால 3rd எலமெண்ட் இஸ் லித்தியம். அது வானத்தில் பறக்கும்போது அங்கே வந்து ஒரு தேனி வருது, பி வருது. அது வந்து அந்த பிங்க் கலர் பலூனை பார்த்துட்டு என்ன சொல்லுது, வாவ் எம்மி, ரியலி எம்மி அப்படிங்குது. அப்போது பி ரியலி எம்மி இஸ் கால்ட் பெரிலியம் நம்பர் 4. அப்புறம் அதை நக்கி பார்க்குது, அது பலூனு, அதில் எந்த டேஸ்ட்டும் இல்லை. உடனே என்ன பண்ணுது, அது ஓட்ட போட்டுது. ஸோ போரான் எலமெண்ட் நம்பர் 5. 6வது நம்பர் வந்து அது என்ன பண்ணுது, அது பலூனை வந்து ஓட்ட போட்ட உடனே பலூன் உடஞ்சி போயிடுது. அது நேர கீழே வந்து ஒரு கார்மல் டுபீல் வெடிக்குது. கார்மல் விழுந்தோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்க, சிலிண்டரை பார்க்கல, கார் பாம் நினைக்கிறாங்க. கார் பாம் ஆர் கார்பன் நம்பர் 6. நெக்ஸ்ட் வந்து இந்த கார் யாருக்கு சொந்தம் அப்படின்னா ஒரு ஆர்மி ஜெனரலுக்கு சொந்தம். இந்த கார் யாருக்கு சொந்தம், ஒரு ஆர்மி ஜெனரலுக்கு சொந்தம். அவர் என்ன பண்ணுறாரு, இரவு முழுவதும் அவர் வந்து ஒரு போட்டை வந்து ரோ பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு ரோயிங் ஜெனரல் இஸ் கால்ட் நைட்ரோஜன். சரிங்களா? அவர் நைட் பூரா ரோ பண்ணி ரொம்ப டயர்டாயிடுறாரு. ஒரு டயர்டான உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிறாரு. ஸோ நான் 8th பொசிஷன் வந்து ஆக்சிஜன். 9th பொசிஷன் வந்து என்ன பண்ணுறாரு, அது ஆக்சிஜன் சிலிண்டர் தான் வாயில் வைக்கிறாரு. ஆனால் உள்ளே பார்த்தா ஃப்ளூரின் கேஸ். ஃப்ளூரின் கேஸ் என்ன நடக்கும், வாயில் நுரையா வரும். ஸோ டூத் பேஸ்டில் இருக்கிறது ஃப்ளூரைடு. ஸோ வாயில் நுரையா வரும். சரிங்களா? அதனால் வந்து 9th எலமெண்ட் இஸ் ஃப்ளூரின். 10th எலமெண்ட் ஃப்ளூரின் போட்டு நல்லா பல்லு விளக்குன உடனே பல்லு பளபளன்னு எல்இடி பல்ப் மாதிரி எண்ணுது. நியான் எல்இடி பல்ப் மாதிரி பண்ணுது, நியான் நடக்குது. ஸோ முதல்ல வந்து ஹைட்ரஜன், செகண்ட் வந்து ஹீலியம், தேர்ட் வந்து லித்தியம், ஃபோர்த் வந்து பெரிலியம், ஃபிஃப்த் வந்து போரான், சிக்ஸ்த் வந்து கார்பன், செவன்த் வந்து நைட்ரஜன், எயித் வந்து ஆக்சிஜன், நைன்த் வந்து ஃப்ளோரின், 10th வந்து நியான். இது வந்து 10 விஷயங்களை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி 70க்கும் 80க்கும் என்கிட்ட இருக்குது. இதே மாதிரி படங்கள் குட்டி குட்டி கதைகளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6வது வரைக்கும் அவங்க 6வதுலேயும் ஒரு 50 20 30 பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் கற்றுட்டாங்கன்னா 9th 10th படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் பற்றி. இதில் வந்து நான் சொன்னது ஒரு மெத்தடு, ரோமன் ரூம் மெத்தடில் பண்ணலாம்,
நிமோனிக்ஸில் பண்ணலாம், சாங் மெத்தடில் பண்ணலாம், இன்னும் பல முறைகளில் இதுக்கு நிறைய இருக்குது. மாணவர்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். இந்த ரமா இதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. வேறு ஏதாவது பேசலாம், இல்லை நான் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். சரிங்க ஐயா. ஐயா நீங்கள் சொன்ன மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பீரியடிக் டேபிளுக்கு. இன்னும் ஏதாவது மெத்தட் இருந்ததுன்னா நீங்கள் குரூப்பில் போடுங்கய்யா, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறேங்கய்யா. சரி. ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா, இல்லை வகுப்பு முடிச்சுக்கலாங்களாமா? ஆசிரியர்கள் யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நோ क्वेश्चंस மேம். ஓகே, சரி சரி. நோ क्वेश्चन மேம், முடிச்சிடலாம். சரிங்க சரிங்க, நன்றிங்க. அதாவது நம்ம இந்த வாரம் நம்மளுடைய இந்த மெமரி டெக்னிக்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இதை வந்து நமக்கு ஐயா வந்து சிறப்பா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதாவது பாடம் சார்ந்த வகுப்புகள் போகும்போது நமக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து அது மேல ஒரு தனிய ஈர்ப்பு கிடைக்குது. நம்மளோட மெமரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறத விட டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி நம்ம யோசிக்கக்கூடிய திறனை நமக்கு வளர்க்குது அப்படிங்கிறது எனக்கும் ஆச்சரியமா இருக்குதுங்க. அதனால இந்த செயல்பாடுகள், இந்த வகுப்புகள் வந்து திறமையா நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய முதல் செயல்பாடு. அதனாலதான் ஐயா வந்து ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுத்தா அது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல கலந்துக்கிட்ட எல்லா ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. இதை வந்து நீங்க எல்லாரும் குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குதுங்க. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ஒரு நிமிஷம், நான் ஒரே நிமிஷம், நான் இது ஒரு இதோட முடிச்சிடுறேன். நான் சொல்றது எல்லாமே வந்து ஆரம்பத்தில் இருக்கிற வழிமுறைகள், அதாவது ஒரு அடிப்படை வழிமுறைகள். இதில் உங்களுக்கு நான் நிஜமாகவே நினைவாற்றல் நல்லா கற்றுக்கணும், எங்கள் பையனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் இருக்காங்க. நானும் இன்னும் ஒரு 2 பேரிடம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். இதில் சாம்பியன்ஷிப் வரைக்கும் இருக்குது, நேஷனல் சாம்பியன்ஷிப், மெமரி சாம்பியன்ஷிப் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து வாரம் வந்து நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. இந்த மெமரி ஒரு டாபிக் பற்றி மட்டுமே இருக்குது. இதுக்கு வந்து பெரிய பொருட்செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். ஒன்றும் நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது பெரிய பொருட்செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறவங்க தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்க முகவரி தர்றேன், நீங்கள் அந்த விஷயத்தில் பாருங்கள். உங்களுக்கு ஏன்னா வந்து எப்பயுமே வாழ்க்கை முழுவதும் கற்றல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வகையில் உங்களுக்கு தேவை இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கான விவரங்களை நான் கொடுக்குறேன். இது வந்து நான் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். இன்னும் அந்த அந்த நினைவாற்றல் நிபுணர் அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறாரு. 2 பேர் இருக்கிற 2-3 பேர் இருக்காங்க. நான் ஒரு 2 பேரை ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கிறேன். அவர்கிட்ட வந்து நீங்கள் அந்த வீடியோ கூட அவருடைய கோர்ஸ் மெட்டீரியல் தான், அவர் வந்து தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து நேரடியாக கற்றுக்கலாம். அது சின்ன கோர்ஸ், வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்குது, அப்புறம் பெரிய கோர்ஸ் கூட இருக்குது. 15 days, 1 month கோர்ஸ், 2 months கோர்ஸ் கூட இருக்குது. யாருக்கு என்ன விருப்பமோ நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் கடைசி இன்னொரு விஷயம், நினைவாற்றலுங்கிறது ஒரு நாளைக்கு படிப்பது அல்ல, இது ஒரு ஹேபிட், ஒரு பழக்க வழக்கம். நீங்கள் ரோட்டில் பார்க்குற விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இன்றைக்கி எத்தனை கார் போச்சு, என்ன சமாச்சாரம், கூர்ந்து கவனித்தல் தான் நினைவாற்றல். என்னோட சுருக்கமாக சொல்லணும்னா கூர்ந்து கவனித்தல் தான் நினைவாற்றல் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் இன்னும் கூர்ந்து கவனிங்க. நினைவாற்றல் கற்றுக்கிறதுனால நம்ம மூளையோட வேலை திறன் வந்து இன்னும் நல்லா இருக்கும். மறதி நோய் கொஞ்சம் தள்ளி வரும். ஏன்னா 40 வயசுக்கு மேலே போனாலே மறதி நோய் வரும். மறதி நோய் தள்ளி வரும், மூளை கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் மேனுவலாக செய்க. எலக்ட்ரானிக் மெமரியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. எலக்ட்ரானிக் மெமரி தேவையே இல்லை, மேனுவலாக செய்யுங்க, பேனால் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க.